நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு லைன் டேட் சிராப் நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நீயா நானாவினுடைய மென் வெர்சஸ் விமன் சீரீஸில் இது அடுத்த கட்டம். சில டெக்னிக்கல் டிவைசஸ் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமில்லை, நம்முடைய கேரக்டர், பேச்சு, நடைமுறை, பழக்க வழக்கம், உறவுகள், இப்படி எல்லா விஷயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஷன் வந்துடுது. அப்படியாக ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மேலே நிறைய அது பற்றி ஆய்வுகள், பேச்சுக்கள்லாம் இருக்குது. அது ஒன்று செல்ஃபோன். அது எல்லாரும் ஒருத்தர் சேர்க்குது, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தொடர்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. நான் ஒரு கணவரும் மனைவியும் போயிட்டு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கல, இவர் ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, அது ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்டுவிட்டு பேசாமலே திரும்ப வந்துடுறாங்க. அதை வீட்டிலே இருக்கலாம். இப்படியாக ஒரு விமர்சனம் அது மேலே வைக்கப்படுது. ஆனால் இதே செல்ஃபோனை வச்சுட்டு இன்றைக்கி எவ்வளோ விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. அது மாதிரி விமர்சிக்கப்படுகிற, கவனிக்கப்படுகிற, விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டிவைஸ் அப்படிங்கிறது டெலிவிஷன். இன்னைக்கு இந்தியாவில் இன்னெவிட்டபிள் ப்ராடக்ட் அப்படின்னா அது ஒரு டிவி அப்படின்னு எடுத்துக்கலாம். குறிப்பாக தமிழ்நாடு வந்து டிவிகளின் தேசம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆட்கள் டிவி பார்க்குறாங்க. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. 1, 2, 3, 4, 5 டிவின்னு எவ்வளவோ டிவிலாம் இருக்குது. அது ஒரு மேஜிக் பாக்ஸா இல்லை அது ஒரு இடியட் பாக்ஸா? இதனால நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன நடக்குது? ஒரு ஆண் டிவி அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறாரு, ஒரு பெண் டிவிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா வீட்டுக்குள்ளே எப்படி கணவன், மனைவி, குழந்தைன்னு ஒன்று இருக்காங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமா மாறி இருக்கிறது டிவி. ஆணினுடைய பார்வையில் டெலிவிஷனா என்ன, பெண்ணுடைய பார்வையில் டெலிவிஷனா என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கு மென் வெர்சஸ் விமன் நீயா நானா சீரீஸில் நாம் பேச போகிற முக்கியமான விஷயம். ஓகே, இந்த பக்கத்துலேருந்து வருவோம். டிவி அப்படிங்கிற ஒரு காலத்தில் அபரிமிதமான ஒரு பொருள். 25 காசு கொடுத்து நம்ம டிவி பார்த்ததெல்லாம் உண்டு. யாராவது ஒருத்தவங்க வீட்டில் டிவி இருக்கும். அப்போது முதல் முறையாக டிவி வர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்கள் வீட்டுக்கு முதல் முறையாக சில வருஷங்களுக்கு முன்னால் டிவி வந்திருக்கும். ஆமாம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு சில வருஷங்களுக்கு முன்னால் டிவி வந்தப்போ நீங்கள் எப்படிலாம் அதை வச்சுருந்தீங்க? எங்கள் வீட்டில் டிவி வந்தது வந்து ஒரு பரவசமான ஒரு விஷயம். வழக்கமாக வந்து டிவி வந்தால் அந்த வீட்டுக்கு சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு டிவி வந்தப்போ ஒரு 30 வீடு சுற்றி இருக்க வீட்டுக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ரிமோட் ஏரியாவில் வந்து வீடு வாங்கி குடி போனோம். ஒரு 50 வீடு தள்ளி ஒரு வீட்டில் போய் வந்து டிவி பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ சரி, அங்கே சில விஷயங்களால் சரி இன்னும் பசங்க ஏன் அங்கே போகணும் அப்படின்னு அம்மா அப்பா முடிவு பண்ணி டியூவில் ஒரு போர்ட்டபிள் டிவி வாங்கி அதை வந்து கார் பேட்டரியில் ஓட்டுவோம். அடே அப்பா, அந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்கள் வீடு வந்து ஒரு திருவிழா தான். அட்லீஸ்ட் ஒரு 40 பேராவது உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து அப்படி ஒரு ஆத்ம திருப்தி, ஏதோ பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை. எப்படி வச்சிருந்தீங்க அந்த டிவியை? அது வந்து அதுக்கு கவர், எந்த கவர் வாங்குறதுன்றத 4 தடவை சிட்டிக்கு போயிட்டு வரோம்னு சொல்லுவோம். நாங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ரிமோட் பிளேஸ்ன்றதுனால 6 மணி நேரம் தாண்டி போனோம். அதுக்கு எந்த கலர் இது வாங்குறதுன்னு கடைசியில் எங்கள் அம்மா ஒரு மல்லிகை பூவாக டிசைன் போட்டதா பார்த்து அதுக்கு ஒரு கவர் வாங்கி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் வாஸ் வேறு. ஸோ அது வந்து 3 தடவை மாறுச்சு. ஐயோ இந்த இது வேணாம், இந்த கலர் வேணாம்னு சொல்லிட்டு அடுத்து நான் வந்து அம்மா இந்த கலரில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அந்த டிவியை வந்து எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லை, ஆனால் அது எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை. பல விஷயத்தில் அதை அலங்காரம் பண்ணி அப்படி ஒரு சந்தோஷப்பட்டோம். அதுவும் அப்பப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்டுட்டு போவாங்க, அக்கா இது எப்படிக்கா ஒர்க் ஆகுது? எங்கள் அம்மாகிட்ட. எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒரு பெருமை, கூட்டு வந்து டிவியை காட்டுறதில்ல. ஸோ அந்த ஒரு கரண்ட் இல்லாத வந்திருக்காங்களா? இங்கே இருக்காங்களா? ஆமாம் வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? ஆமாம், அந்த அங்கே உட்காந்துருக்காங்க. ஆமாம். டிவி வந்த அந்த நாளில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பிள்ளைங்க 2 பேரும் படிப்பில் கொஞ்சம் டல்லாயிட்டாங்க. அது அப்புறம் பேசுவோம், வருவோம். ஸோ அந்த ஒரு டிவிங்கிறது ஒரு உலகமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டில் எத்தனை டிவி இருக்குங்க? 2, 3. உங்கள் வீட்டில் 3 டிவி. அவர்கிட்ட கொடுங்க. 3 டிவி. எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில்? வீட்டில் 6 பேர் இருக்கோம் சார். 6 பேர் இருக்கீங்க. இப்போ 3 டிவி எங்கெங்கே இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளே? இப்போ வந்து 3 டிவி பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒன்று இருக்குது, அப்பா அம்மா ரூமில் ஒன்று இருக்குது, நானே என் தம்பி 2 பேர் இருக்காங்க, எங்கள் ரூமில் ஒரு டிவி இருக்குது. ஓகே, இந்த பக்கத்துலேருந்து வருவோம். டிவி அப்படின்னா நிறைய நேரங்கள் அதை பெண்களோட தான் அசோசியேட் பண்ணுறாங்க, ரைட்டு தானே? எப்படி உங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் உட்காந்து டிவி பார்ப்பாங்க? எப்படியெல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க? டிவி பார்க்கல உங்கள் முகம்லாம் எப்படி இருக்கும்? அவங்க வந்து அப்படியே உட்காந்தாங்கன்னா அதில் மூழ்கிடுவாங்க. நல்லா அப்படி உட்காந்தாங்கன்னா ஆனா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி பார்ப்பாங்க? எப்படி முகபாவம் இருக்கும்? என்னெல்லாம் பண்ணுவாங்க டிவி பார்க்கல? எங்கள் பையன் பார்க்கும்போது ஆனிட்டு வாயை திறந்துருப்பான். ஆனிட்டு அப்படியே என் வாயை மூடுறா, முன்ன கொசு எல்லாம் போயிடும் போது உள்ள முன்ன வாயை மூடானிட்டு சிரிச்சுட்டு இருப்பேன் எல்லாரும். உங்கள் வீட்டில் எப்படி டிவி பார்ப்பாங்க? எங்கள் அண்ணா வருவான், வந்து காலுக்கு மேலே கால் போட்டுருவான்.
போட்டுட்டு நான் பக்கத்தில் இருப்பேன், போய் தண்ணி கொண்டு வா சொல்லிட்டு காலுக்கு மேலே கால் போட்டு ஏதோ டிவிக்குள்ளே தான் முகம் இருக்கும், இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். டிவிக்குள்ளேயே உட்காந்து அந்த நியூஸ் பார்த்துட்டு என்ன நியூஸ் வருதுன்னு அப்படியே முகத்தை உள்ளேயே கொண்டு போயிடுவான். உள்ளேயே கொண்டு போயிடுவான். என்னோட சிஸ்டர் ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பா. எப்படின்னா என் மேலே காலை தூக்கி போட்டு பார்ப்பா. என்ன பண்ணுவேன், 2 காலையும் நான் இப்படி உட்காந்துருப்பேன், அவள் சொன்ன மாதிரி நான் முகத்தை டிவிக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். அவள் 2 காலையும் என் மேலே தூக்கி வச்சுட்டு, அதுதான் அவள் பழக்கமே. சூப்பர். அதான் இந்த போஸ்டர் தான் நான் கேட்குறேன் வரிசையா. வீட்டில் அம்மா ஜென்ரலாக ஐடியலாகவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஷோவில் யாராவது பாடுறாங்க அந்த மாதிரி ஏதாவதுன்னா அது வரைக்கும் பேசிகிட்டே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. பாட்டு பாடுறாங்கன்னு கேட்ட உடனேவே சத்தமே இருக்காது. எங்கடா அம்மாவை காணவே பார்த்தா திரும்பி பார்த்தா அம்மா நின்று அழுதுட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து யாராவது ரொம்ப நல்லா பாடினா கண்லேருந்து தண்ணி வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு அம்மா அவ்வளோ இன்வால்வ் ஆகி எந்த வேலைனாலும் அப்படியே டிவி முன்னாடி வந்து நின்று அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது வேற நான் பார்த்தா அப்படியே அழாத மாதிரி இப்படி பண்ணிப்பாங்க. அப்பா வந்து ஜென்ரலாக சீரியல்னால் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ சீரியல் போட்டால் அப்பா அட்வர்டைஸ்மெண்ட் அப்போ சரி ஓகே மாற்றிக்கலான்ட்டா அட்வர்டைஸ்மெண்ட் அப்போ இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாரு. மாற்றினா ஏப்பா மாற்றினா எப்பா வைப்பா டைம் எடுத்துப்பா வைப்பா அப்படிம்பாரு. ஸோ அப்படியே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அப்பா ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இப்படி உட்காந்து இப்படி பார்ப்பாரு. நியூஸ்லாம் கீழே அந்த லைன்ஸ் போகும்ல, ஸோ அதை போகும் இப்படி பார்ப்பாரு கண்ணாடி போட்டுட்டு. அது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி பார்ப்பாங்க எல்லாரும்? எங்கள் அப்பா டிவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டோம். அம்மா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நாங்கள் உள்ளே படிச்சுட்டு இருப்போம். ஏதாவது அனிமல்ஸ் சேனல் வந்துருச்சுன்னா ஓடியா போது சீக்கிரமா சீன் மிஸ் ஆகும், சீக்கிரம் ஓடியா அப்படின்வாங்க. நான் யாருமே வரமாட்டோம், தனியாக உட்காந்து அப்பா பேசிட்டே இருப்பாங்க. சீன் மிஸ் ஆயிடுச்சு, இதுங்கெல்லாம் கூப்பிட்டா வரவே வராது. டிவியை பார்த்து அவங்க பாட்டு தனியாக பேசிட்டே இருப்பாங்க. அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா சீரியல் அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். ஐயோ யாரோ சேனல் மாத்திட்டாங்க, எங்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, மரியாதை சேனல் அது அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. யாரும் மாத்திட்டாங்க, யாரும் மாத்திடக்கூடாது, பக்கத்தோடே பார்ப்பாங்களா? ஓகே. எங்கள் வீட்டில் டிவி பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்கும். சோஃபாவில் பிள்ளைங்க 2 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போது என் ஒய்ஃபு சமையல் பண்ணிட்டு கிச்சன்லேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் நாடகம் எதாவது பார்த்துட்டு இருப்பான், நான் கணக்கு பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போது எதாவது தண்ணி கிண்ணி குடிக்க கேட்கும் போது கேட்பேன், இருங்க அது ஓடட்டும் அப்படின்பா. விளம்பரம் போய்கிட்டே இருக்கேன், அப்படி நின்று அவ்வளோதான் என்ன அப்படிம்பேன், இருங்க அப்படிம்பேன். ஏண்டி விளம்பரம் தானே ஓடுது, இதை ஏன் போய் பார்த்துட்டு இருக்கிற, தண்ணியை கொண்டா இல்லை ஒரு கிளாஸ் டீயை கொடு, இருங்க அப்படிம்பா. சரி அப்படின்ட்டு கணக்கு பார்த்துட்டே இருப்பேன். டென்ஷனே ஆகாது, காமெடியாக இருப்போம். ஓகே. உங்கள் வீட்டில் எப்படி பார்ப்பாங்க எல்லாரும் டிவி பார்க்குறவங்க? எங்கள் வீட்டில் யாரும் பார்க்க மாட்டாங்க, நானும் 2 வயசு பேரன் தான் பார்ப்போம். ஓ சரி. அம்மா எப்படி பார்ப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். அம்மா வந்து அப்படியே காய்கறி நறுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே சொக்கும். திடீர்னு நம்ம போய் அவன் போய் பேரன் போய் ஆஃப் பண்ணிவிடுவான். டிவிம்பாங்க. அப்புறமா பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு இப்படி போயிடும். அந்த தூக்கத்தில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சோன்னு கரெக்டாக முடிச்சுடுவாங்க. ஓ அந்த கேப்பில் தூங்கிப்பாங்க. ஓகே ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்கும். அவர் எது கேட்டாலும் சொல்லிடுவாங்க, கதையும் தூங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா எல்லா கதையும் சொல்லிடுறாங்க. ஓகே. பக்கத்தில் ஃபர்ஸ்ட் எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறப்ப டிவியில் இருக்கிறதானே கேட்காது, அவங்க கரிச்சு கொட்டுறதானே கேட்டுன்னு இருக்கும். புரியல, கரிச்சு கொட்டுறதான் கேட்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னு? மாமியார் மருமகளை திட்டுறாங்கன்னா மாமியார் பிடிச்சி திட்டின்னு இருப்பாங்க, இவங்க உட்காந்துக்கினீங்க. என்ன திட்டுவாங்க, எப்படி சொல்லி திட்டுவாங்க? ஏதோ திட்டுவாங்க, சண்டாளி என்னெல்லாம் பண்ணுறா பேரு, இவெல்லாம் இருக்கணுமா சாவடிச்சுன்னு. எனக்கு அது காண்டாயிடும் இன்னும். அப்புறமா எங்கள் அம்மா வேலையும் செஞ்சுருப்பாங்க, சின்சியராக அதை பார்த்துருப்பாங்க. எங்கள் அப்பா தான் சொல்லவே முடியாது, நியூஸ் சேனல் பார்க்குறான்னா அவருக்கு மயான அமைதி வேணும், அது இல்லைன்னா அவள் தான் வீடு மயானம் ஆகிடும். உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி பார்ப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் நேரம் ஆக பார்த்தீங்கன்னா இப்படி வாய் திறந்துருவாங்க, இப்படியே தான் பார்ப்பாங்க. சேம் என் பொண்ணும் அப்படி தான், கட்டிலில் பின்னாடி உட்கார வச்சு அவளுக்கு பிடிச்ச சேனல் போட்டு விடுவேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகி கட்டில் பக்கத்தில் போய் அங்கே டிவி பக்கத்தில் அப்படி பாப்பா, திருப்பி தூக்கி கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டு டிவி பக்கத்தில் உட்காந்து பார்க்காத பாப்பா, கண்ணு கெட்டு போய்டும்னா மனசு சொல்லுது டிவி பக்கத்தில் உட்காந்து பார்க்காதன்னு, ஆனால் கேட்க மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுறது? இவங்க எப்படி டிவி பார்ப்பாங்க? ஜென்ரலாக இவங்க டிவி பார்க்கும்போது ரொம்ப கான்சன்ட்ரேஷன். வீட்டில் என்ன நடக்குன்னா ஷூ கழட்டிட்டு உள்ளே போகிற அளவுக்கு கூட தெரியாது, எப்போங்க வந்தீங்க அப்படின்வாங்க. நான் காமெடியான விஷயங்கள் தான் கேட்குறேன். அந்த உட்கார்ற போஸ்டர், பார்க்குற ஸ்டைல், அது மட்டும். என் ஹஸ்பண்ட் எப்படி பார்ப்பாருன்னா சோஃபாவில் உட்காந்துருப்பாரு, இப்படி ஒரு சைடு ஆங்கிளில் உட்காந்து இப்படி கால் மேலே கால் போட்டு இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஸோ இதோட நெயில்ஸ் வந்து கடிச்சு துப்பிட்டே இருப்பார்.
அவர் ஃபிங்கரில் நெயில்ஸே இருக்காது, எல்லாம் கடிச்சு கடிச்சு துப்பிடுவார். கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரத்தம் கூட வந்துடும் ஒரு சில டைமில். பக்கத்தில் உங்கள் வீட்டில் மற்றவங்க எப்படிலாம் டிவி பார்ப்பாங்க? எங்கள் வீட்டில் வந்து என்னோட தம்பி அவன் பார்க்கும்போது நார்மலாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். நான் அவனை கூப்பிட்டு ரஞ்சித் ரஞ்சித் அப்படின்னா அவன் சட்டை பண்ணவே மாட்டான். தம்பி தம்பின்னு ஒரு 2-3 தடவை சொன்னேன்னா அப்படி சொல்லுவான். அப்போனா நம்ம வந்து சொல்ல வந்த விஷயத்த பேசணும்னு பேசி முடிச்சுட்டு பதில் சொல்லுறா அப்படின்னா கொஞ்சம் அங்கே அதுக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு நீ என்னமோ கேட்கவே இல்லை. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சேரில் எப்பயுமே உட்காந்துட்டு, ஸோ சேர் எப்படி ஃபேஸ் ஆச்சுன்னா டிவி இந்த பக்கம் இருக்கும், ஸோ காலை தூக்கி இந்த பக்கம் போட்டு டிவிக்கு ஃபேஸ் பண்ணி அதை க்ராஸாக உட்காந்து பார்ப்பாங்க. இன்னொன்று என்னன்னா அவங்களுக்கு டிவி ஓடினா தான் தூக்கமே வரும். அந்த மாதிரி ஒரு வியாதியே வந்துச்சு கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலியில். சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு காதில். பக்கத்தில் உங்கள் வீட்டில் மற்றவர்கள் எப்படிலாம் பார்ப்பாங்க? எப்படி உட்காந்து எப்படி படுத்து? என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து வருவார் ஆஃபீஸ்லேருந்து, வந்துட்டு ஷோஃபாவில் உட்காந்துட்டு காஃபி கொடு அப்படின்னு கேட்பார். நான் போட்டு கொண்டு வந்து கொடுப்பேன். கூப்பிட்டு காஃபி இருக்குப்பா நல்லா சூடாக இருக்குது குடிங்கன்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு நான் போயிடுவேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காஃபி அப்படின்வார். அதான் கொண்டு வந்து வச்சுட்டேனே அப்படின்னா எடுத்து வச்சுட்டு நான் சூடால கேட்டேன், எதுக்கு ஆறி போயிருக்கு அப்படின்னு திரும்ப சூடு பண்ணி கேட்பார் அவர். ஓகே. பக்கத்தில் எங்கள் அம்மா வந்து ஒரு சண்டை காட்சி பார்த்துட்டாங்கன்னா திடீர்னு ஐயோ எங்கள் அக்காவை எப்படின்னா பார்த்துட்டே இருப்பா. பார்த்து நல்லா சீன் ஓடிட்டுருக்கோம், காதில் ஹெட்ஃபோனை வச்சுட்டு பாட்டு கேட்டுன்னு திடீர்னு எங்கிருந்தோ வந்தான் அந்த பாட்டு அவங்க நல்லா பாடிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா அதுக்கேற்ற மாதிரி பாடுறதா நினச்சிக்கிட்டு இவங்க பாடிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா சவுண்டு வைடி இத்தனை தடவை சொல்லியும் கேட்காம எருமை அப்படின்னு சொல்லும்போது என்னத்துக்கு எருமை கூப்பிட்ட அது மட்டும் கேட்கும். அது மட்டும் நல்லா கேட்கும், கரெக்டாக சொல்லிடுவாங்க. தென் பக்கத்தில் உங்கள் வீட்டில் எப்படி பார்ப்பாங்க டிவி? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து பழைய பாட்டு பார்க்குறப்ப ஒரு மேனரிசமே மாறிடும். தொப்பையில் இப்படி கை வச்சு அப்படியே இப்படி தடவிட்டே பார்த்துட்டே இருப்பார். அது எதுக்குன்னு இது வரைக்கும் எனக்கு புரியலை. இப்படியே தடவிட்டே பார்த்துட்டே இருப்பார். அடுத்தது குட்டி புள்ள 2.5 வயசு தான் அதுக்கு. அது இந்த டிவி பக்கத்தில் போய் செவத்தில் இப்படி சாஞ்சு இப்படி பார்த்துட்டே இருக்கும். கொசு கடிச்சிருக்கும் காலில், இப்படி வச்சு இப்படி சொரிஞ்சுக்கிட்டே அப்பா மிக்கி பாருப்பா அப்படிங்க. அதுறது ஒரு மேனரிசம். இன்னொன்று ஒய்ஃபு டாட்டாய்ஸ் மேனரிசம். அது நான் கூப்பிடுறது. இந்த கிச்சனில் இந்த ஒரு போர்டில் கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தலை மட்டும் இப்படி வெளியே வந்து இங்கே டிவி பார்த்துட்டே இருக்கும். அது என்ன தாங்க கட் பண்ணுது, கேரட் கட் பண்ணி முடிச்சாலா இல்லையான்னு கூட தெரியாது. அப்புறம் இன்னொன்று டிவியில் வந்து ஏதாவது ரொமான்ஸ் சீன் அந்த மாதிரி ஓடினா மட்டும் அப்படியே லைட்டாக என்னை பார்த்து ஏய் அப்படி. அவர் எப்படி பார்ப்பாரு டிவி உங்கள் வீட்டு பிள்ளை? அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாரு. என்னமாவது கண்டிஷன் பண்ணோம்னா ரிமோட்டை ஒழிச்சு வச்சிருவாரு. நான் பார்க்குறது வந்து சாமி இது ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். 2 பையனு பின்னால் இருந்து சாமியை பார்க்கும்போதே இப்படியே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன். 2 பையனு பின்னால் இருந்து விழுந்து சிரிப்பாங்க. டிவியிலே சாமி கும்பிட்டு பிடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. ஆனால் நொறுக்கு தின்னுக்கிட்டே பார்க்குறோம் பாருங்க, அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை சார். அதில் மெயினாக பொறி வறுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாயில் போட்டே பார்த்தோம்னா அது ரொம்ப ஒரு நேரம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி உட்காந்து பார்ப்போம். அழகாக பேசுறீங்க, நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் எங்கள் வீட்டில் அப்பா தான் ரொம்ப டிவி பார்ப்பாரு. அந்த நேரம் பார்த்து குக்கரில் ஏதாவது விசில் சத்தம் வந்துச்சுன்னா போச்சு. அவளுக்கு அறிவே கிடையாது, எப்போ சமைக்கணும் எந்த நேரத்தில் குக்கரை வைக்கணும்னு கூட அறிவில்லை. எந்த நேரத்தில் சமைக்கிறா பாரு, சமைக்கணும் சாப்பிடணும் திங்கணும், இதே பழப்பு இவளுக்கு. முதல்ல குக்கர் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது திட்டினா குடி கெடுத்தவா வந்துட்டாடி சிகரெட் எடு முதல்ல, என்னெல்லாம் கலகம் நடக்க போதோ வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே திட்ட ஆரம்பிச்சிடாரு. ஆக்சுவலாக ஏதோ வீட்டில் ஒரு டிவி இருக்குது அதை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளால சொன்ன மாதிரி இது பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடுச்சு. பெரும்பாலான பெண்கள் டிவி பார்க்கும்போதே பேரலாக அந்த ஒர்க்கை பார்க்குறாங்க. எய்தர் அப்படி நடக்குது, இல்லாட்டி டிவி ஓடிட்டே இருக்கும், இங்கே இட்லி ஊற்றிட்டு இப்படி வந்து பார்த்துட்டு போகிறது, அந்த பேலன்ஸை மிஸ் பண்ணாமல். ஸோ வேலை பாதிக்காமல் அவங்களுடைய வேலைகளோடு சேர்த்து இந்த சீரியலையோ அல்லது மற்ற ப்ரோக்ராம்ஸையோ பார்க்குறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி டிவியோட பேசுகிறாங்க. ஸோ as we said in the beginning, television becomes the part of life. இது இன்னமும் என்னென்ன விஷயங்களை செய்கிறது, இதை வைத்து நம்முடைய வீடுகளுக்குள் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது. நம்ம ஸ்பெஷல் செலிபிரிட்டிஸோட சேர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் மென் வெர்சஸ் விமன் சீரீஸில் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம், ஒரு வீட்டுக்குள் டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு நம்ம வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். 2 செலிபிரிட்டிஸ் நம்முடைய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஒருவர் மீடியா பர்சனாலிட்டி மிஸ்டர் படவா கோபி அவர்கள், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் அவருடைய மனைவி ஒரு சிங்கர், அவங்களும் ஒரு மீடியா பர்சனாலிட்டி, ஹரிதா அவர்கள், லெட்ஸ் வெல்கம். நம்ம பேசிகிட்டு இருந்த அதே விஷயத்தோட லைன்லேருந்து இதை படவா கோபிகிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படவா கோபி இதை சொல்கிறப்ப இன்னும் சுவாரஸ்யமாக அது இருக்கக்கூடும். உங்கள் வீட்டில் அப்புறம் நீங்கள் பார்த்த வகையில் நம்ம ஆட்கள் எப்படியெல்லாம் டிவி பார்க்குறாங்க? நீங்கள் வந்து வீட்டில் அம்மா பார்க்குறாங்க அப்பா பார்க்குறாங்கலாம் விட்டுருங்க. நீங்கள் கோ அஸ் அ கெஸ்ட், ஒரு வீட்டுக்கு விருந்தாளியே போகிறீங்க, ஓகேங்களா? அவங்கள வந்து காலிங் பில் அடிக்கிறீங்க, அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் டிவி பார்த்துன்னு இருக்காங்க ஃபேமிலியோட. ஆக்சுவன் டோர் தகுறாங்க, உங்களை வெல்கம் பண்ணுறாங்க, உள்ளே வாங்கன்னு டிவி இங்கே இருக்க வச்சுங்க. வாங்க சார் உட்காருங்க. அப்புறம் இல்லை சௌக்கியமா? அப்படியா பாஸ் ஆயிட்டாளா? சொல்லவே இல்லைன்ட்ட. ஓஹோ அப்படியா? ஓ அப்படியா? அப்போ ஓ டிகிரி முடிச்சு இது சேர்ந்தாச்சு. ஓஹோ ஓகே ஓகே. ஆட் பிரேக். அப்புறம் ஓகே. உங்கள் வீட்டில் எப்படி டிவி பார்ப்பாங்க உங்கள் மிஸ்ஸஸ்? எங்கள் வீட்டில் டிவி தான் பார்ப்பாங்க. எப்படி எல்லாம் பார்ப்பாங்கன்னு. ஆமாம், நீங்கள் வந்து மேன் வெர்சஸ் உமன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ டிவி வந்து ஒரு பெண் பால் இல்லையா? ஸோ அதனால் எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இப்போ எல்லாருக்கும் பெண் உரிமை உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பையன், என் பையன் தான் பீன் பேக் தான் அவனுக்கு. பீன் பேக்கில் அப்படி வந்து சாஞ்சான்னா அந்த 2 கால், அவன் வந்து 6 feet டால் பையன். பையன் அப்படி நீட்டினான்னா நேராக அந்த டிவியோட முனையில் தான் நிற்கும். அப்படி தான் இருப்பான், அப்படி கால் வச்சுட்டு இருப்பான். சப்போஸ் ரிமோட்டு, அவருக்கு ரிமோட்டில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே மாறுவார். அப்படியே ஜாலியாக அப்படியே பார்த்துட்டே இருப்பான். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 டிவி இருக்கு. 7 டிவி இருக்கு? ஆமாம் 7 டிவி இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா வச்சுங்களேன், இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா டிவி ஏதாவது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பேத்தாஸ் மூவிலாம் பார்த்தாங்கன்னா கீழே பக்கெட்டே வச்சிடணும் நம்ம. சரிங்களா? இவர் எப்படி டிவி பார்ப்பாரு? எல்லாரும் பிடிச்சிருந்தா இப்படி பிடிக்கிறாரு, இவர் எப்படி டிவி பார்ப்பாரு? ரொம்ப கஷ்டங்க இவரோட டிவி பார்க்கறதுனா. ஏன்னா நம்ம வீட்ல டிவி போட்டா ஃபுல் ஏரியா கேக்குது. அந்த அளவுக்கு வால்யூம் சவுண்ட் குறைங்கன்னா குறைக்கவே மாட்டார். அதே மாதிரி லேப்டாப் இருக்கும், மொபைலும் இருக்கும், டிவியும் ஓடும். சரி இவர் தான் லேப்டாப் வச்சிருக்காரு, மொபைல் வச்சிருக்காரு, டிவி மாத்தலன்னா ஓ மை காட் சச்சின் அவுட் ஆயிட்டாங்க அப்படி மாதிரி. சரி பாக்குறாரு போட்டோம் கொண்டாச்சு மாத்தலாம் அப்படின்றத இப்படி போயிடுவார். சரி போறாரு மாத்தலாம் அப்படின்றது திருப்பி அதுக்கு வந்துருவார். ஸோ டிவி வந்து நம்ம கைக்கு வரவே வராது. எங்களுக்கு தனித்தனியா டிவி கொடுத்துருக்காரு. எங்க ரூம்ல இருக்கு, எங்க பையன் ரூம்ல இருக்கு, ஹால்ல இருக்கு, எங்க மாமியார் ரூம்ல இருக்கு, கெஸ்ட் ரூம்ல இருக்கு, பிளஸ் எங்க மாமனாரோட டிவியும் இருக்கு. ஆனா எல்லாரும் அந்த ஹால்ல இருக்கிற டிவிக்கு தான். ஏன் 7 டிவி ஆக்சுவலா? அவங்களுக்கு உரிமைன்ற மாதிரி ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். எங்க அம்மாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க அதாவது ஜென்ம பகை இடம். நீங்க வந்து அதாவது அந்த டைம்ல வந்து அவங்க பார்த்துருக்கிற சீரியல்ல நீங்க வந்து ஒன்றும் கரண்ட் ஆஃப் ஆச்சோ, எங்களுக்கு அந்த கரண்ட் ஆஃப் கூட நான் தனியாக ஜென்செட் போட்டு 24 hours பவர். சப்போஸ் அந்த சீரியல் டைம்ல வந்து டிவியில் கோளாரோ இல்லை நம்ம மாசமா அந்த பில்லுக்கு அந்த அந்த ரீசார்ஜ் பண்ணலையோ அப்படின்னு வச்சுங்களேன், 2 நாள் பேச மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. ரீசன் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இருப்போம், இல்லைன்னா வந்து கரண்ட் ஏதாவது போயிருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு பயங்கர வெறி. ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக கொடுத்தாச்சு. உனக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ நீ பார்த்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ நீ பார்த்துக்கோ, எனக்கு வேணுமோ பார்க்கறதுக்கு என்ன விட்டுருங்க. அலற ஆள் அலட்டும், சிரிக்கிற ஆள் சிரிக்கட்டும்னு ஆளுக்கு ஒரு டிவின்னு. அழகா படவா கோபி ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த டிவி மட்டும் அவங்க பார்க்க வேண்டிய ப்ரோக்ராம் மட்டும் நம்ம மாத்தினோம்னா ஒரு ஜென்ம பகை வந்துடும். உண்மையாகவே இன்னைக்கு எல்லா வீட்டிலும் இருக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூங்கிறது தான். ஸோ இந்த வீட்டுக்குள்ள டிவிங்கிற ஒன்றை வச்சு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு டிவியில் சீரியல் பார்க்கவே கூடாது. சீரியல் பார்த்தா குழந்தைய அந்த மற்ற டைமில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தோடி பாப்பாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா சீரியல் பார்த்துட்டு இருந்தியா, ஆனால் ஆக்சுவலாக நான் சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது நடந்திருக்காது. பட் சீரியல் பார்த்தனால தான் அது நடந்தது. சீரியல் பார்க்குறதுனால நீ குழந்தைய கவனிக்க மாட்டேன், அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அந்த சீரியல் தான். அது ஒரு வாரம் கூட விட்டுட்டு அந்த ஏதாவது வேற விஷயத்துக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது கூட நான் சீரியல் அந்த 1 hour பார்க்கறத தான் மென்ஷன் பண்ணி திட்டுவார். அப்போ நான் அழுவேன். எனக்கு அந்த சீரியல் பார்க்க கூட எனக்கு வந்து உரிமை இல்லையா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் உங்களுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த 1 hour தான் நாங்கள் டிவி பார்க்குறோம், அது கூட நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னா அவருக்கு வந்து அப்படின்னு நான் வரல, 8 மணிக்கு மேலே தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்பாங்க. வராதிங்க, நீங்கள் ஊருக்கு போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு டிவி இல்லைன்னா தான் கவலை. அந்த சீரியல் தான் பார்க்கணும். அதாவது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு
ரிலாக்ஸேஷன் அல்லது கேளிக்கைங்கிறது அது மட்டும்தான். அதை நான் பார்க்குறதுக்கு விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை, நான் கூட இருக்கும்போது சில விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து பாதிச்சிருக்கு. ஸோ நம்ம இருக்கும்போது சீரியல்னால ஒரு கவனக்குறைவு வருது. என்ன வருது அப்படி? சீரியல்னால என்ன கவனக்குறைவு வருது? இப்போ நான் இன்கேஸ் நான் எங்கேயா வெளியில் போயிட்டு வந்தேன்னா குழந்தை வந்து ரொம்ப டிவிக்கு ஸ்க்ரீன் பக்கத்தில் போய் உட்காந்து பார்ப்பா. நான் வீட்டு உள்ளே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நிதானமாக பார்த்துட்டு இருப்பேன். அப்போ சீரியல் பார்த்துட்டு இருப்பா. பாப்பா ஸ்க்ரீன் பக்கத்தில் போய் நின்று பார்ப்பா. ஸோ நான் வந்து 5 நிமிஷம் கழித்து என்னப்பா இப்படி உட்காந்துருக்க, கொஞ்சம் சொல்லலாம்ல நீ இருக்கும்போது. நான் இல்லைங்க நான் இப்போ சொல்லணும்னு நினைச்சேங்க அப்படின்னா. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு வேளை இப்படி ஆயிருக்குமோன்னு கேட்குறேன். இந்த மாதிரி தான் கேட்குறேனே தவிர டிவி பார்க்கக்கூடாது அந்த மாதிரி சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. அதே மாதிரி மெயினாக வந்து சாட்டர்டே சண்டே நான் அவுட்டிங் போகிறேன்னு வச்சுங்களேன். ஸோ நார்மலாக வெளியில் அவுட்டிங் மீன்ஸ் குழந்தைகளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இடத்துக்கு போகிறோன்னா மேக்ஸிமம் எங்களோட 2 பேருமே கொஞ்சம் லேட்டாக வருவோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே லீவ் நாள்னால லேட்டாக வருவோம். பட் மண்டே டு ஃப்ரைடே போனோம்னா இதில் நல்லா அது தெரிஞ்சுங்க. மண்டே டு ஃப்ரைடே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 7 o'clock 6:30 வீட்டுக்கு வர்றதுக்கு வேறு விதமான காரணங்களில் நம்மளை மைண்ட் டைவெர்ட் பண்ணுவாங்க. வந்து அடுத்த செகண்ட் டோரை ஓப்பன் பண்ணான்னு போகிறது ரிமோட் தான். ஸோ அந்த மண்டே டு ஃப்ரைடேனா 6:30 மணிக்குள்ளே வீட்டுக்கு வர்றதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் உண்டு அதை செய்கிறாங்க. பட் ஆனால் இன்னொரு சைடில் வெளியில் போயிட்டு ஒரு 6:30 மணிக்குள்ளே வீட்டுக்கு போய் அந்த சீரியலை பார்க்கணும்னு வீட்டுக்குள்ளே ஓடி வந்து டக்கு டக்குன்னு செருப்பை கழட்டிட்டு ஓடி போய் டிவி ஆன் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷம். இல்லை, அது கூட செய்வேன். என் பொண்ணுக்கு முடியலன்னா கூட அந்த ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைம் வந்து அந்த சீரியல் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒர்க் செஞ்சுட்டு அப்புறம் அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர் கிட்ட கூட போகலாம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அது மனசுக்கு சந்தோஷத்தை தருகிறது. எல்லா விஷயத்தையும் தள்ளி வைக்கிறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு அது சந்தோஷத்தை தருது. ஆமாம், நிஜமா. வேற யார் வீட்டில் இந்த டிவியால் என்ன பிரச்சனை வருகிறது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும்? எனக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க வாக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் 6 to 8 o'clock வரைக்கும் 2 சீரியல் பார்ப்பேன். அந்த டைமில் வாக்கிங் போகாமல் சீரியல் பார்ப்பேன். சீரியல் பார்க்குறதுனால நைட் ஆனாக்கா கால் பெயின் வரும். அந்த டைமில் மெதிக்க சொல்லி கேட்பேன். அந்த டைமில் கோவப்படுவாங்க. எங்கள் பையனாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. அந்த சீரியல் பார்க்குற டைமில் நீ வாக்கிங் போக வேண்டியதானே. போனேன் என்ன சீரியல் இப்போ உடம்பு சர்ஜரி வேற பண்ணிருக்கு. ஆனால் அந்த பர்டிகுலர் சீரியலில் இருக்க இன்ட்ரெஸ்ட் அந்த வாக்கிங் போகிறது கூட மறந்துடும். ஓகே, அந்த உடம்பு வழியை விட அந்த சீரியல் முக்கியமானதா தெரியும். ஓகே, சீரியஸா இந்த டிவி வச்சு உங்க வீட்டில் என்ன பிரச்சனை வருது? பொழுது போகிறதுக்காக டிவி பார்க்கலாம், பொழுதையே போக்குறதுக்காக டிவி பார்க்கக்கூடாது. ரெஸ்ட் டைமில் டிவி பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட டைமில் படுத்துடணும். இவங்க நைட்டு 11:30 மணி 12:30 மணி வரைக்கும்லாம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில் காலேஜ் எழுந்திக்கும் போது 7:30 மணிக்கு நம்ம காலேஜ் போகிறதுக்காக 7 மணிக்கு எழுந்துச்சு இவங்க பிறப்பிட்டு எங்களையும் அவசரப்படுத்தி நாங்களும் ஆஃபீஸ் போக முடியாமல் லேட்டாகி இருக்கிற டிராஃபிக்கில் இவங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு பெரியவளை சேர்த்துட்டு சின்னவளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டூட்டி போகிறதுல 8-10 மணி ஆகிடுது. அவர் சொல்கிற மாதிரி இந்த குறிப்பிட்ட டயத்தில் தான் டிவி பார்க்கணும் அப்படின்னு பார்க்க முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. கரெக்டாக நாங்கள் பார்க்குற டைமிங் வந்து 9 to 11 அந்த மாதிரி டைமிங் தான் நாங்கள் பார்ப்போம். அவ்வளோ நேரம் படிச்சுட்டு அப்பா வரதுக்கு முன்னாடியும் டிவி பார்த்துட்டு இருப்போம். அப்பா வந்தாலும் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் படிக்கிற மாதிரி ஆக்டிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ஜாயின் பண்ணிடுவோம் டிவி பார்க்குறதுக்கு. எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் நம்மளால அப்பா இருக்கும்போது பார்க்க முடியாது, அவ்வளோதான். ஒரு பாட்டு வச்சா நல்லா உட்காந்து ஆணு பாரு அப்படின்னு ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்பா இருக்கும்போது இன்னும் பழைய சாங் ஓடும், அந்த காலத்தில் உள்ள சாங்ஸ் ஓடும். அப்படிலாம் டிஸ்கவரி அந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன்டா உட்காந்து பார்க்கணும், அப்பா வர அதை பாரு இதை பாரு கூப்பிட்டு காட்டிகிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட கொடுங்க மைக்க கொடுங்க. ஏன் நீங்கள் பார்க்குற பாட்டை எதுவும் பார்க்கணும், அதுவும் பழைய பாட்டாக பார்க்கணும்? புது பாட்டு பார்த்தா என்ன பார்க்கலாம், தப்பு இல்லை. அது நம்ம என்ன பார்க்கணும் அதை மட்டும்தான் பார்க்கணும். ஒரு நியூஸ் பார்க்கலாம், ஒரு காமெடி பார்க்கலாம், ஒரு நல்ல பாடல்கள் பார்க்கலாம். அதை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை நான் சமீபத்தில் பார்த்தேன், வாயோட வாயை வச்சு கிஸ் அடிக்கிற மாதிரி பார்த்தேன். இது வந்து இது நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், அமெரிக்காவில் இல்லை, இந்தியாவில் இருக்கிறோம். வாயோட வாயா கிஸ் அடிக்கிறது நம்ம கற்றுக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பெட்ரூமில் காட்டுறதெல்லாம் டிவியில் காட்டிட்டு இருக்கிறாங்க. இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுங்க காலேஜில் படிக்கிறாங்க. ஆமாம், ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணோட அப்பாவா இந்த மாதிரி விஷயத்தை டிவியில் பார்க்குறப்ப உங்களுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது? சங்கடம், பயங்கர சங்கடம். ஆனால் கேஸ் போடலாம். நான் ஏதாவது ஒன்று தோணும், இதை கேஸ் போடணும், இந்த சமாச்சாரத்தை கேஸ் போடணும்னு நினைப்பேன். ஆனால் நினச்சி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கு நான் கேஸ் போட போகிறேன்னு. அடுத்து 3 நாளில் பார்த்தீங்கன்னா வேறு யாராவது கேஸ் போட்டிருப்பாங்க. இதனால் நிறைய நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, இப்படியெல்லாம் சில காட்சிகள் டிவி வழியாக வீட்டுக்குள்ளே வருது, அது எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை, அது நம்ம என்ன மாதிரி நம்ம குழந்தைங்க என்ன மாதிரி ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 காலேஜ் போகிற பசங்களோ பெண்ணோ ஒரு ஆணோ அவங்க இருக்கும்போது ஆல்ரெடி தேர் அவேர் அபவுட் த லைஃப். ஸோ அவங்க டிவி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதான் பார்ப்பாங்க. இப்போ இன் கேஸ் நீங்கள் அதுலேயே வந்து ஒரு ஒரு கிசிங் சீன் வந்தால் கூட தே நோ ஹவு டு அவாய்ட் இட். அதை வந்து அவங்க ரசிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களே அதை பார்க்கும்போது சரி நம்ம அப்பா மறுபடியும் நம்ம தான் பார்க்குறோமே, அப்பா பார்க்குறாருன்னா அப்பா தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து தேர் அவேர் ஆஃப் இட். இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து அதை பார்த்து தான் கெட்டு போகிறாங்க அப்படின்றது நான் வந்து டெஃபினட்டாக ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து சீரியல்ஸில் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார் வேர்ல்ட்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சீரிஸ் இருக்கு, நிறைய சீரிஸ் இருக்கு. அதில் வந்து ஒரு ரொமான்டிக் சீன் வரும்போது இப்போ ஒரு சொன்ன மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருது. டெஃபினட்டாக நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட தான் நாங்கள் வந்து பார்ப்போம். பட் நாங்கள் அதுக்கப்புறமா அதை ரிவ்யூ பண்ணும்போது என்னுடைய பையனோ வந்து என்னுடைய கசினோ வந்து அந்த பாயிண்ட் எடுக்கவே மாட்டாங்க. நாங்கள் தான் இது பண்ணுவோம். பட் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அதை பற்றி அவங்க பேசுவாங்க. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்த பசங்க இருந்தாங்கன்னா நம்ம கூட ஃபேமிலியோட சேர்ந்து அந்த மாதிரி பார்க்குறதுல வந்து ஐ டோன்ட் ஃபீல் எனி அவங்க. நீயா நானாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மென் வெர்சஸ் விமன் சீரீஸில் இன்னைக்கு டிவிங்கிற ஒரு பொருளை மையப்படுத்தி அது தொடர்பாக ஆணுக்கு பெண்ணுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சம்பாஷணைகள், சாதக பாதகமான நிலைகள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். 9 சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு 9 சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இரு தரப்பும் ஒருவரை ஒருவர் எந்தெந்த விஷயங்களில் டிவி தொடர்பாக குற்றம் சாட்டுகின்றன, இதற்குள் ஒளிந்திருக்கக்கூடிய ஆண் மனசு பெண் மனசு தேடுவோம். வேற என்ன பிரச்சனை வருது வீட்டுக்குள்? எஸ், அவர்கிட்ட கொடுங்க. ஒரு டிவி ப்ராப்ளம்னால நானும் என்னோட அண்ணனும் 2 வருஷம் பேசாமல் இருந்தோம். 2 வருஷம் பேசாமல் இருந்தீங்களா? பேசிக்கிறதே இல்லை. ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுன்னா ஒரு டிவி. என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக இது நடந்தது 1999. நானும் என்னோட அண்ணனும் ஸ்கூலிங். அப்போது லஞ்ச் டைமில் 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட வந்திருக்கிறோம். அந்த டைமில் டெஸ்ட் மேட்ச் ஓடிட்டு இருக்குது. ஏதோ ஒரு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு டெஸ்ட் மேட்ச் ஓடிட்டு இருக்குது. எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப கிரிக்கெட் பைத்தியம். இருந்தாலும் நமக்கு கிடைக்கிறது அந்த ½ அன் ஹவர் தான் டைமு, லஞ்ச் டைமு. அந்த டைமில் போய் டெஸ்ட் மேட்ச் வைக்கிறான்னு ஒரு ஒன் டே இருந்தால் கூட நான் கூட விரும்பி பார்ப்பேன். ஆனால் டெஸ்ட் மேட்ச்சில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த டைமில் நான் வந்து வேணாம், ஒரு சாங் இல்லைனா ஒரு ஃபில்ம் வை பார்க்கலாம் அப்படின்னதுக்கு அவன் வந்து என்ன எட்டி உதச்சிட்டான். அந்த டைமில் மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு ஃபிக்ஸ் ஆகி பேசுகிறதே இல்லை. இல்லை பேசுறதுன்னா என்ன, சண்டை பெருசாகி அதுக்கப்புறம் பேசுறது இல்லையா, இல்லை கோவத்திலே பேசுறது இல்லையா? கோவத்திலே பேசுறது இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சதோட 2 பேரும் ஸ்கூல் கிளம்பி போயிட்டோம் சாப்பிட்டுட்டு. இது அதுக்கப்புறம் 2 வருஷம் அவங்க பேசாமல் இருந்தாங்கங்கிறாங்க. ஆமாம், பேசவே இல்லை. அவங்க முகத்தை பார்த்தா கூட திருப்பிட்டு போயிடுவான். அவன் எங்கள் அக்காவோட மேரேஜ் அப்போ தான் அவங்க முகத்தை நேராக பேசினது. பேசின அப்புறம் தான் தோணுச்சு நான் இந்த 2 வருஷம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன்னு. அப்போ தான் அந்த டிவிங்கிற ஒரு அடிக்ட்னட் அதுலேருந்து வெளியே வந்தேன். ஸோ இந்த அளவுக்கும் பிரச்சனை இருக்குதா? இன்னொரு பக்கம் இந்த ஸ்லாட்டுக்கு சண்டை நடக்கும். அதாவது என் ப்ரோக்ராம் நான் பார்க்கணும், இந்த ப்ரோக்ராம் எனக்கு பிடிச்சது, இது நான் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தங்க நான் இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கணும்பாங்க. அது சார்ந்து என்னென்ன சண்டை நடக்குது? எனக்கு வந்து ரியாலிட்டி ஷோ, டாக் ஷோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் வந்து சீரியல் பிடிக்கும். இல்லை எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ரிமோட்டை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறது, இல்லை டிவி ஒயரே பிடுங்கி போடுறது, கேபிள் ஒயரை பிடுங்கி போடுறது, இந்த அளவுக்குலாம் சண்டை போட்டிருக்கோம். நிறைய ஷோஸில் நம்ம நீரானாலே பார்க்குறப்ப இந்த குடும்பம் சார்ந்த பேச்சுக்கெல்லாம் வர்றப்போ நம்ம ஆண்கள் வந்து ரொம்ப டெலிவிஷனில் இந்த நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்கம்மாங்க. அது எந்த அளவு இரிட்டேட்டிங்காக இருக்குது? 24 hours நியூஸ் பார்ப்போம். மிட் நைட் 3 o'clock எஞ்சி பார்த்தா நியூஸ் பார்ப்போம். தமிழ் நியூஸ் மட்டும் இல்லை, புரியாத மொழியில் நியூஸ் பார்ப்போம். நான் அந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே, அண்ணா இது என்ன நியூஸ், இது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு எதுவும் புரியாது, நீ அமைதியாக இரு, அவ்வளோதான் அவன் சொல்கிறது. மார்னிங் 6 o'clock ஆரம்பிக்கிறது, மிட் நைட் 3 o'clock 4 o'clock வரை பார்ப்போம். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நான் கேட்டுகிட்டே இருப்பேன், அண்ணா வேறு ஏதாவது சாங் வைன்னு சொன்னால் நியூஸ் பார்க்கணும், உன் பொது அறிவை வளர்த்துக்கோன்னு சொல்லுவான். எவ்வளோ நேரம் தான் வளர்த்துக்கிறது? அப்படி என்னங்க நியூஸ் மேலே காலையில் 6லேருந்து 9 வரைக்கும் நைட்டு 3 மணி வரைக்கும் பார்க்குறது? எப்போவுமே நம்ம அப் டு டேட்டாக இருக்கணும், அதுதான் என்னோட மைண்ட் செட்டு. இப்போ ஏதாவது பற்றி கேளுங்க தெரியுதான்னு பார்க்கலாம். அப் டு டேட் சொல்கிறான்ல, இவ்வளோ நாள் பார்த்துருக்கான், ஏதாவது ஒரு பற்றி கேளுங்க தெரியுதா? கேளுங்க பார்ப்போம். இந்த நியூஸ் பார்க்குற ஆளுங்களுடைய உண்மையான முகம் தெரியும் எனக்கு. கேட்க தெரியணும்ல, அதுக்கு நியூஸ் பார்க்கணும். எதுவும் பார்க்கறது இல்லை. எல்லாரும் வந்து ஒரு கிணற்று தவளைகள் மாதிரி சுற்றி சுற்றி ஒரு சீரியல், சம் ரியாலிட்டி ஷோஸ், நியூ சாங்ஸ், இவ்வளோதான். சுற்றி சுற்றி இதுக்குள்ளே தான். கேர்ள்ஸ் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. சார் 24 hours பார்க்கும்போது எங்களுக்கு நியூஸ்ல உள்ள இன்ட்ரெஸ்டே போகுது சார். அதாவது ரொம்ப அதீதமா ஒரு நியூஸ் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போகுது, அதை கவனிக்கணும்ங்கற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அவளுக்கு அட்வைஸ் பண்றது நியூஸ் மட்டுமே பாருங்க இல்ல, நியூஸை கொஞ்சமா எட்டி பாரு. அது பண்றதே இல்ல. நீங்க இந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சதுனால நான் எல்லா ஆண்கள்கிட்டயுமே கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கவங்கள யார் வேணாலும் பதில் சொல்லலாம்.
உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்க பெண்கள் எவ்வளோ பேர் நியூஸ் பார்க்குறாங்க? அவர்கிட்ட கொடுங்க. என் மனைவி வந்து நியூஸ் பார்ப்பாங்க. கரண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்பப்போ அப்டேட் பண்ணிக்குவாங்க. எனக்கு வந்து காலையிலேயே நியூஸ் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாது. அவங்க ஆஃபீஸில் வந்து நெட்டில் உட்காந்து எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் பார்த்துட்டு ஈவினிங் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு, ஸோ இந்த இடத்துல ஒரு சுனாமி வந்திருக்கு இன்னைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லுவாங்க. உங்களுக்கு சீரியல் பிடிக்குமா, நியூஸ் பிடிக்குமா? எனக்கு வந்து சீரியல் தான் பிடிக்கும். ஏன்னா ஆண்கள் எப்போதுமே நியூஸ் பார்க்குறாங்க, சீரியலே பார்க்குறதுலேன்னு ஒரு அபிப்பிராயம். பெண்கள் எப்போ பார்த்தாலும் சீரியலே பார்க்குறாங்க, அந்த நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து நியூஸ் பார்த்துட்டு அதுவும் நெட்லலாம் வேறு போய் பார்த்துட்டு டிவியில் பார்த்தது போக அதை கூப்பிட்டு அவருக்கு அப்டேட்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அவர் உட்காந்து சீரியல் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அது எப்படி இருக்குது? நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆச்சுன்னா அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து சீரியலாக இருக்கும் நான் வீட்டுக்குள்ளே வரும்போது. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு நீ பார்த்தியா அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா, கல்யாணமே ஆயிடுச்சு பார்த்தியா, ஸோ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால குழந்தை பிறந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட்ஸ் எனக்கு கொடுப்பாரு. இன்னொரு படி மேலே போய் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து பார்க்கலனாலும் பரவாயில்ல, அக்காவுக்கு ஃபோன் பண்ண ஊரில் லாஸ்ட் வீக் என்னாச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்ல அப்படின்னு சொல்ல. அவ்வளோ தூரம் உங்களுக்கு சீரியல் பிடிக்கும்? எனக்கு டைம் பாஸ் ஆகிறது அதுதான். ஏன்னா என் ஒய்ஃப் வர்றதுக்கு லேட் ஆகும், ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகும். எனக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ வீட்டுக்கு வந்தேன்னா சீரியல் தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னொரு டிவி பர்சனாலிட்டி இங்கே நம்ம கூப்பிட போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க தான். பட் இப்போ டக்குன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களாங்கிறதையும் பார்க்கணும். வாங்க, வெல்கம். இவங்க யாருன்னு தெரியுதா? மைக் கொடுங்க. பிரியா. ஓகே, மெட்ரோ பிரியாவினுடைய என்னென்ன ஸ்டைல்லாம் பிடிக்கும்? இது பயங்கரமான ஒரு கேள்வி. அவங்களை இப்போ வந்து ஃபிளாஷ்பேக்கு ரொம்ப அனுப்புறீங்க. இல்லங்க, அவங்களுக்கு வேற இப்போ நான் சின்ன பிள்ளைங்க இல்ல நான் சொல்றேன், பிரியா வந்து பிரியாவுடைய ஸ்டைல் தான் எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். டிவியில் பார்க்கும்போது ஒரு நார்மலாக அடுத்து வரும் பாடல் இப்போது நீ கேட்க போகிறீர்கள் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து அடுத்து வர போட்டு இப்போ நீ கேட்க போறீங்க சூப்பரான பாட்டு பார்க்கலாமா அப்படின்னாங்க. ஸோ அந்த இதில் வந்து ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டாக 1-to-1 ஒரு கனெக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கேஷுவலாக வந்து முதல் பெண் தொகுப்பாளினி. ஸோ டெலிவிஷனுக்கான ஒரு மாடர்ன் ஸ்டைலை தமிழ் சூழலுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவங்க இவங்க தான். இது அதுக்கு இன்னை வரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிட்டத்தட்ட இவங்களுடைய ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று இந்த புது ஸ்டைல் அப்படின்னு ஒன்று நீங்கள் கொண்டு வந்தீங்க, அந்த பிரியா ஸ்டைல் அப்படின்னு ஒன்று வந்தது. இது பிரியா ஸ்டைலுங்கிறது வந்து அது ஒரு நர்வஸ் ஸ்டைல். தி சீக்ரெட் இஸ் தட் நான் காலேஜ் படிக்கிறப்போ என்ன கேமரா முன்னாடி நிற்க வச்சுட்டு பேசுகிறப்போ பேசுமான்ருவாங்க. ஆனால் எங்கள் டைரக்டர்கிட்ட ஒரே ஒரு பெஸ்ட் இதுனா, ஸ்கிரிப்டை படிங்க, உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க. ஸோ கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுவோம், அப்போ கை ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும். அப்போ பேசுகிறப்போ இப்படி 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 வரும். ஸோ கை முன்னாடி வந்தோடனே அது வந்து ஒரு ஸ்டைலாக மாறிச்சு. ஓகே, ஒரு சீனியர் பர்சனாக இப்போது எல்லாருக்கு முன்னாலே இருக்கிற நீங்கள் உங்கள் அப்படியே திரும்பி பார்த்து நீங்கள் ஷோஸ்லாம் அந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, பிகினிங் பீரியட், அதை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி இருக்கு? ஆக்சுவலி அதை நினச்சி பார்த்தா இப்போ சந்தோஷமாக இருக்குது. வெரி வெரி குட். இவங்க ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக காலியாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் வீட்டில் இவங்க ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆம்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் இவங்க தான் கிரியேட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆங்கர் பண்ணீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இப்போ வர்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம், அடுத்த என்ன பாடல் எல்லாமே அதில் தான் நினைக்கிறாங்க. இந்த லெவல்லே தான் இருக்காங்க. ஸோ இல்லையா, இன்னும் சொல்லணும்னா இவங்க வந்து அந்த ஒரு பாட்டு எப்படி அந்த பாட்டை பற்றி சொன்னாங்கிறது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. முத்துமணி மாலை அந்த பாட்டை பற்றி சொல்லும்போது இவங்க சொன்னாங்க, மலை மேலேந்து கொடையை உருட்டி விட வேண்டிய சீன்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் கீழே தள்ளி ஒத்திகை பார்த்தாங்கன்றது இவங்க சொன்னது எனக்கு இன்னும் கிளியரா அவ்வளவு அழகா ஞாபகம் இருக்கு. This is நிஜமா I feel really proud இந்த நேரத்துல இவ்ளோ வருஷம் கழிச்சு somebody can remember what the details of the show வந்து நிஜமா அது எனக்கு இப்போ நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் so happy to have you here. ஒரு தமிழ் சூழலில் வந்து ஒரு ரொம்ப பிகினிங்லேயே ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டின்னு எல்லாருக்கும் தெரிந்த ஆள் வந்து மெட்ரோ பிரியா. நீங்கள் தமிழ் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பாப்புலரான 10 டெலிவிஷன் பர்சனாலிட்டிஸ்னால் யாரை சொல்லுவீங்க? நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியதர்ஷினி, ரொம்ப பிடிக்கும் பிரியதர்ஷினி, தேவதர்ஷினி ரொம்ப பிடிக்கும். தேவதர்ஷினி பிரியதர்ஷினியோட சிஸ்டர் டிடி she is very natural, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெப்சி உமா she had her own style. Yes. ரவி பர்னாட் கோபிநாத். நிஜமா இது உங்க ஷோக்கு வந்ததுனால நான் சொல்லல, you have a style, that's why your show is hit. Thank you கோபிநாத்.
குஷ்பு அவங்களோட அந்த ப்ரோக்ராம் ஷீ கண்டக்டட் இன் a different way, correct? Okay. குஷ்பு, யோகி சேது, different styles. Exactly. யோகி சேது, சுஹாசினி, மதன் இல்ல அவங்கலாம் எக்ஸலென்ட். அதெல்லாம் என்ன ஒரு தனி லீகே சொல்லலாம். ஓகே, நீங்க ரொம்ப பீக்ல இருந்த அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த பிகினிங், நீங்க மெட்ரோ பிரியா அப்படின்னு அந்த ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும்ல, அப்போ எப்படி எல்லாம் உங்களுக்கு அந்த செலிபிரிட்டி இது இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நீங்க என்ஜாய் பண்ணிருக்க முடியும்? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எப்படி இருக்கும்? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எப்படிலாம் வந்து பேசுவாங்க, என்னெல்லாம் சொல்லுவாங்க? எல்லாரும் வந்து பேசுவாங்க, போற இடம் ஃபுல்லா மரியாதை தான். அப்படி ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஆனா அந்த ஏஜ் இருக்கு பாத்தீங்களா, காலேஜ் முடிஞ்ச இது, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியாது, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாத நிலைமை. இப்போ ஒரு மார்க்கெட் போறே வச்சுங்க, ஈவன் அங்கே பில் போடுற ஒரு பொண்ணு இருந்தா கூட நம்மளை பார்த்தாங்கன்னா உடனே அந்த ப்ரையாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், ஃபர்ஸ்ட் வாங்கன்ட்டு. ஐ ஹவ் ரியலி என்ஜாய். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டியா பயங்கரமா பாப்புலரா கொண்டாடப்பட்ட ஒரு ஆள் மெட்ரோ பிரியா. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவங்கள ஒரு ஆங்கரை பேஸ் பண்ணி அந்த காலத்திலே ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு அப்படின்னா அது மெட்ரோ பிரியாவுக்கு தான். அப்படி ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் அப்படி ஒரு கிரேஸில் இருக்க எல்லாருக்குமே அதுக்கடுத்து ஒரு சின்ன குறைவு ஏற்படும், காலமாற்றத்துக்காக நம்ம மாற ஆரம்பிச்சிடும். பட் அந்த கிரேஸ், அந்த ரெக்கக்னேஷன்லாம் அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? நான் இவ்வளோ நேரமாக அந்த அதர் சைடில் உட்காந்து உங்களை எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நினச்சேன், ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து நீங்கள் தான் பிரியாவா, உங்களை நான் பார்த்துருக்கேனோ இதுவோ ஒருத்தர் கூட சொல்லலை. அப்போ ஐ ஃபெல்ட் இன்னும் பீப்புள் மறந்து போயாச்சா இல்லை இன்னும் ஞாபகம் இருக்கு, கண்டுக்கிறது இல்லையா நம்மளே? நான் இதுக்கு விட டபுள் த அமௌண்ட் எனக்கு வந்து வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவங்க சொன்ன பாயிண்ட்ல நான் ஜாயின் பண்றேன். பிகாஸ் ஓவர் நைட்ல வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஜஸ்ட் ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆனேன். அதாவது 2001ல் நான் இந்த பிச்சாதிபதினு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஐ ஹேட் ஒன்லி ஒரு சைக்கிள், ஒரு டிவி50, அது வந்து 2 கிலோமீட்டரோட 4 கிலோமீட்டர் தள்ளின்னு போகணும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9 மணிக்கு அந்த ப்ரோக்ராம், திங்கக்கிழமை காத்தால பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர், இந்த வீடு தான் சார், இந்த வீடு தான் சார், இந்த வீடு தான் சார், வெளியில் சைக்கிள் தள்ளின்னு போனால் என்ன சார் சைக்கிளில் போகிறீங்க அப்படின்றான். ஓவர் நைட் வந்து உங்களை அப்படி தூக்கி வச்சிரும் டெலிவிஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு வருஷம் வந்து நமக்கு வந்து ஒரு மமதியில் தான் இருப்போம், அது பயங்கரமாக ஆனந்தமாக இருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஷோ நின்ன உடனே அப்படியே வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி என்னை கண்டுபிடிக்கிறவங்க வந்தாங்க, அப்புறம் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சு, அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் அப்படி ஒரு வருஷம், அதுக்கப்புறம் பக்கத்தில் போனால் என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம போய் சிக்கவே கூடாது என்றைக்குமே. எக்ஸாக்ட்லி. இது வந்து டோட்டலாக வந்து கம்ப்ளீட்லி டெம்பரரி. அது அப்படி வரும், அப்படி போகும், ஒரு பருவமழை மாதிரி வந்து வரப்போ என்னது வரப்போ அதை எப்படி ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ தட் இஸ் த ப்ளஸ். டிவி வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறதுனால, ஒவ்வொரு ரூமில் இருக்கிறதுனால நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறதே அவங்க வீட்டு மனுஷங்கள மாதிரி. ஸோ நான் பண்றது எல்லாமே அவங்களுக்கு வந்து பிடிச்சது, அவங்க வந்து நம்மளை எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா பிகாஸ் அவங்க வீட்டில் போய் நம்ம we are performing. So அதனால we become so personal to them. We welcome you for the second innings actually. Thanks a lot. உங்க 3 பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா 3 பேரும் வெறும் டெலிவிஷன் பர்சனாலிட்டியாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணீங்க. பட் எனக்கு வந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தாகுனீங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் டிவியில் பேசி நாங்கள் பார்த்து. ஸோ இப்போ நீயா நானாவுடைய பிரேக்கை மெட்ரோ பிரியா தான் சொல்ல போகிறாங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, சூப்பராக போயிட்டு இருக்கு. லெட்ஸ் மீட் ஆஃப்டர் கமர்ஷியல் பிரேக். இது ரொம்ப நாளைக்கு அப்புறமா டச் விட்டு போய் பேசுகிறேன், இருந்தாலும் ஒரு ஜோஷில் பேசுகிறேன். சரி, நம்மளாம் மீட் பண்ணலாம். டில் தென் லெட்ஸ் ஹேவ் a break. லைன் டேட் சிறப்பேன் நீயா நானா powered by Ran India TMT கம்பிகள். Stay tuned. So nice, so nice, very nice. Thank you, that was really nice. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை Ran India TMT கம்பிகள். இந்த தொலைக்காட்சி டெலிவிஷன்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு நம்முடைய வீடுகளுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, ஆண் பெண்ணுக்கிடையே இதனால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்முடைய மென் வெர்சஸ் விமன் அந்த சீரீஸில் பேசிகிட்டு இருக்கோம். 2 ஸ்பெஷல் கெஸ்ட் நம்முடைய ஷோக்கு வந்திருக்காங்க. ஒருவர் எழுத்தாளர் அண்ட் ஆக்டிவிஸ்ட் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் நீங்கள் விழுந்து விழுந்து பார்த்து ரசித்த பல வெற்றிகரமான சீரியலின் பின்னணியிலிருந்து உங்களை சிரிக்க வச்சவர், அழ வச்சவர், ரசிக்க வச்சவர், அப்படியான ஒருவர் எழுத்தாளர், வசனகர்த்தா, திரைக்கதை ஆசிரியர், திரைப்படங்களுக்கும் திரைக்கதைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் திரு பாஸ்கர் சக்தி அவர். நம்ம விட்ட இடத்துலேருந்து தொடர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இந்த டிவியை வச்சு என்ன சண்டை வந்துகிட்டு இருக்கு அப்படி அந்த ஸ்லாட்டுக்காக நடக்கிற சண்டை தான் பெரிய சண்டையாக இருக்குது. நான் இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும், இல்லை நான் இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும். இது எந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வருது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும்? வீட்டில் அம்மாவுக்கு வந்து வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, யாரும் தெரிஞ்சவங்களும் இல்லை.
அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்பொழுது அவங்க இருக்கிற டயர்டில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இதுவே பழைய பாட்டு கேட்குறது. அந்த டைமில் எங்கள் அக்கா ஏதோ ஒரு கார்ட்டூனோ இல்லை ஏதோ ஒரு இது பார்த்துருந்தா திடீர்னு மாற்றுவா. அப்போ பழைய பாட்டு வரும், ஏய் வெயிடி வெயிடி அப்படின்னும் போது அவளுக்கு வந்து அது பிடிக்கல. ஏன் வைக்கணும், பழைய பாட்டெலாம் கேட்க முடியாதுண்ணா, நல்லாவே இல்லை அப்படின்வாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீ வீட்டில் தானே இருக்கிற, உனக்கு எதுக்கு இந்த டிவி, எழுந்து போ வேலையை பாரு அப்படின்வாங்க எங்கள் அம்மா. எங்கள் அக்கா உடனே இதை வச்சு குத்தி காமிக்கிறியா, உனக்கு ஏன் அப்படி ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட எண்ணம் உனக்கு அப்படின்னு எங்கள் அக்காவும் ஃப்ராங்காக அப்படியே பதில் சொல்லி எனக்கு எங்கள் வீட்டில் எனக்குள்ள சண்டை வராது. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் தான் அதிகமாக சண்டை வரும். உங்கள் சிஸ்டர் வந்திருக்காங்களா? நான் கார்ட்டூன் பார்ப்பேன், அது டைம் வேறு எதுவும் வைக்க மாட்டேன். சம்டைம்ஸ் எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா ரிமோட் அவங்க கையில் கொடுத்துட்டு நான் போயிடுவேன். நீங்கள் ரிமோட் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் மாற்றுங்க, சேனல் மாற்றுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் சான்ஸேல மாற்றவே மாட்டான். 5 நிமிஷம் 6 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் அவன் மாற்றுவான். அதுக்குள்ளே அது நான் என்ன விருப்பப்பட்டு கேட்குறேனோ அது முடிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி டயத்தில் அந்த வேணும்னே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது எப்படி இருக்கும்? அந்த டைம் ப்ரெஷர் எரிச்சலாக இருக்கும். எதை கொண்டு அடிச்சு மாட்டே பொழக்கணும்னு தோணும். இதுவரையும் நான் செஞ்சது இல்லை. சரி, ஓகே. அப்போ இது எப்படி வீட்ல பேலன்ஸ் பண்றது? ரிமோட்டால என்னென்ன பிரச்சனை வருது? நான் உடைச்சிருக்கேன் சார். நான் உடைச்சிருக்கேன் கோவத்துல. ஆஃப் கோர்ஸ் என்னால தான் எங்க வீட்ல ரிமோட் உடையும். ரொம்ப பேசிட்டாங்க, ரொம்ப வெறுப்பேத்திட்டாங்கன்னா அந்த டைம் தூக்கி உடைச்சு ரிமோட்டை நான் தான் சால்வ் பண்ணுவேன். எத்தனை ரிமோட் உடைச்சிருப்பீங்க? இது வரையும் 4 இருக்கும். அந்த அளவுக்கு ஏன் கோவம் வரணும்? ஒரு சேனல் ஒரு நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக இவ்வளோ கோவம் வருதுன்னா அந்த நிகழ்ச்சி அதோட முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் எவ்வளோ கோவம் வரும்? இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கல, இன்னும் 4 பால்ல 6 ரன் அடிக்கணும், தோனி நிற்கிறாரு. அப்போ சேனலை மாற்றிட்டா, பழைய பாட்டு போட்டுட்டா, இல்லாட்டி கார்ட்டூன் பார்த்தா அது வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உடனே மனசுக்குள்ளே திட்டுவான் சார். வாய் முணமுன போவான் பாருங்க அவன். அப்படியே பல்ல கடிச்சிட்டு விண்ணுவான், அப்படி குத்துவான், கட்டில் ஊங்கி குத்துவான். அவன் உட்காரும்போது கட்டில் பார்க்கணும், அவன் ஃபோர்ஸ், அவன் பிடிக்காத விஷயத்த நம்ம பண்ணும்போது அவன் ஃபோர்ஸாக உட்காந்து டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்கும். வேற என்ன பிரச்சனை இருக்கு ரிமோட்டால என்ன பிரச்சனை இருக்கு? எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது மட்டும் தான் டிவியே பார்ப்பேன் மேக்ஸிமம். அம்மா மேக்ஸிமம் எப்பயுமே சீரியல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது லைவ் மேட்ச், அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஃபைனல் மேட்ச் நடக்கும்போது கூட நான் வீட்டுக்கு ஒரு தடவை வந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தேன், அவங்க ஏரியாவில் கேபிள்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தேன். அப்போ அம்மா என்னை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் பார்க்காத அந்த டிவியை நீ ஏன் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் டிவியை உடச்சிட்டேன். டிவியை உடச்சிட்டிங்களா? உங்கள் அம்மா இருக்காங்களா இங்கே? எங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு டிவி தூக்கி போட்டு உடச்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னென்னலாம் தோணுச்சு? அப்போ ரொம்ப கோபமா இருந்துச்சு. 2 மாசம் பேசவே இல்லை. இப்பயுமே 3 ரிமோட் மாற்றி இருக்கு. அது நான் வீட்டுக்கு வரும்போது நடக்கும். வீட்டுக்கு வரும்போது சீரியல் ஓடிட்டு இருக்கோம். நான் அப்போ தான் ஊர்லேருந்தே வந்துட்டு இருப்பேன். ஊர்லேருந்து அவ்வளோ டயர்டாக வருவேன். நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஊருக்கு போகிறதுக்கே நியர்லி 12 hours ட்ராவல் ஆகும். அவ்வளோ டயர்டாக பிள்ளை வீட்டுக்கு போவான். அப்போ என்ன கூட கவனிக்காமல் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு காஃபி எடுத்துட்டு வரேன், இருறா பிரேக்கில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை விட நம்ம மேலே வச்சிருக்க பாசத்தை விட அவங்களுக்கு டிவி சீரியல் முக்கியமாக போச்சா அப்படின்ற அளவுக்கு கோவம் வரும். ஸோ ரிமோட்டை உடச்சிருவேன். பெரும்பாலான நேரங்களில் இந்த டிவியினுடைய ரிமோட் கண்ட்ரோல் நம்முடைய வீடுகளில் யார்கிட்ட இருக்கு? ஆண்கள் கையில் இருக்கா, பெண்கள் கையில் இருக்கா? ஆண்கள் கையில் தான் சார். இல்லை, எல்லாருமே ஃபோர்ஸாக சொல்கிறாங்க. பெரும்பாலும் அது பெண்கள் கையில் இருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் ஆண்கள் கையில் தான் இருக்குது. மீடியா வந்து இன்றைக்கி நிறைய சர்வேலாம் எடுத்துகிட்டு இருக்கு. யார் கையில் வந்து ரிமோட் இருக்குது, ஹூ இஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி, யார் அதிகமாக சர்வ் பண்ணுறாங்க அப்படின்லான்னு. பெரும்பாலான நம்பிக்கை என்னென்னா பெண்கள் கையில் தான் இந்த ரிமோட் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் எல்லாருமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க அதிகாரத்தை கையில் வைக்கிற ஆண் தான் ரிமோட்டையும் கையில் வச்சுருக்காரு. அது ஆண்களும் ஒத்துக்கிறாங்க. தொலைக்காட்சிக்கு இது தகவல் தான். அப்போ பெண்கள் கையில் ரிமோட் இல்லை. நாங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் கையில் தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இதை தாண்டின மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த டிவிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வீட்டுக்குள்ளே வந்ததுனால ஆண்களின் குணத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? சார் இப்போ பார்த்துட்டிங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஈகோ ஜாஸ்தியாக இருக்கு. ஈகோ ஜாஸ்தி? ஆமாம். இப்போ நானும் அவரும் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணோம். லவ் கம் அரேஞ்ச்டு. ஸோ ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்காக விட்டு தந்திருக்காரு. பிஃபோர் மேரேஜ் சரி, மேரேஜ் என்ன புதுசுலேயும் சரி. இப்போ வெட்டிங் ஆகி 1 year 3 months ஆகுது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈகோ ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ 2 பேரும் ஒர்க்கிங் தான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஃபுல் டைம் ரிமோட் அவர் தான் வச்சிருப்பாரு. ரிமோட்னால ஒரு சண்டை வரும். சரி உன்னால முடியலன்னா வேலைக்கு போகாத, ஏன் கஷ்டப்படுற, வேலைக்கு போகாத, வீட்டில் வந்து ஃபுல் டைம் நீ டிவி பாரு. ஸோ ஈவினிங் நான் வந்தேன்னா எனக்கு அந்த என்னோட கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு வரும்போது அஃப்கோர்ஸ் நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஈகோ வந்து இப்போ அவர்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கு. நான் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால ஏன்னா நான் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் ஞாபகம் வந்து எனக்கு டக்குன்னு வரும். ஸோ ஒரு சென்சிட்டிவான சாங் பார்த்தா கூட எங்கள் மம்மி டேடி ஞாபகம் வரும். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் அவருக்கு அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் கொண்டு வந்துட்டு ரிமோட் ஃபுல்லாக அவர் ஆக்குபை பண்ணுவார். அந்த இடத்துல நான் கொஸ்டின் பண்ணும்போது 2 பேர்த்துக்குள்ள ஈகோ கிளாஷ் அதிகமாகி சண்டை தான் வரும். அப்புறம் நான் வெளியே போய் ஆக்சுவலாக பால்கனியில் போய் நின்றுக்குவேன் சண்டை போட்டுட்டேன். சரி நீங்களே பாருங்கள், உங்கள் ஈகோ பிடிச்சிட்டு நீங்களே டிவி பார்த்துட்டு இருங்கன்னு.
விட்டுடுவேன். அவர்கிட்ட பேசவே மாட்டேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை கூப்பிடுவார். சரி ஓகே நம்மளை கன்வின்ஸ் தான் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட நான் வரும்போது எனக்கு பசிக்குது, கொஞ்சம் டின்னர் ரெடி பண்ண முடியுமா அப்படியே சொல்லுவார் சார். அப்படியே சொல்லுவார். ஓகே, இதுக்கு உங்கள் பதில் என்ன? ஒரு கேளிக்கையான விஷயம் ஈகோயிஸ்டிக் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. நம்ம வந்து வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். சரி. ஸோ நம்ம அதை ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் வந்து உட்காந்தானே டிவியை வந்து பார்க்கும்போது நிறைய மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து வீட்டு ஒர்க்கும் பண்ணுங்கள், நான் மட்டும்தான் பண்ணணுமா, நீங்களும் பண்ணுங்க அப்படிங்குவாங்க. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கோவம் வரும், கொஞ்சம் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவேன். அவங்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நிறைய தடவை அழுதுருக்காங்க. ஸோ நிறைய தடவை வந்து பேசவே மாட்டாங்க. நான் டிவி பார்த்துட்டு வர வரைக்கும் பேசவும் மாட்டாங்க. இல்லை கோச்சிட்டு போய் பெட்டில் போய் படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அது வரையும் நான் டிவி பார்த்துட்டு இருப்பேன். ஆண்களுடைய குணத்தில் வேற என்ன மாதிரி இருக்கு? நிறைய பேர் கை தூக்குறீங்க, சொல்லுங்கம்மா. டிவியால் எங்கள் வீட்டில் 3 பேருக்குமே வந்து ஒரு காமனான விஷயம் வந்து கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருக்குன்னா அது பேஷன்ஸ் தான். ஸோ ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப பேஷண்ட்டான ஆள் தான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சீரியல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேப்பில் எதாவது எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேப்பில் எதாவது மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றும் போது சரி ஓகே அந்த 2 மினிட்ஸ் அந்த ஆட் பிரேக்லையாவது அவள் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டுமே அப்படிங்கிற பேஷன்ஸும் அவங்களுக்கு கிடையாது. சரி ஓகே அப்பா அம்மா தானே, ½ அன் ஹவர் முடிஞ்ச அப்புறம் நம்ம பார்த்துக்கிறோமேன்ற பேஷன்ஸ் எனக்கும் கிடையாது. ஸோ அந்த டிவினால 3 பேருக்குமே ஒரு ட்ராபேக்னா அது பேஷன்ஸ் சுத்தமாக போயிடுச்சு. இந்த பேச்சு மொழியில் ஆணுக்கிட்டையும் பெண்ணுக்கிட்டையும் என்ன மாற்றம் ஏற்பட்டு? நம்முடைய பேச்சை ஒரு ஊடகம் மாற்றிடும், ரைட்டு தானே? ஒரு லாங்குவேஜ் நம்ம பேசுகிற துணி, ரைட்டா, இதெல்லாம் மாறி இருக்கும். என்ன மாறி இருக்கு அப்படி? முதல் விஷயம், நான் மொழி விஷயத்தில் பேசுகிறப்ப டிவி அப்படின்னாலே வீட்டில் மௌனம்ன்ற மொழி வந்து ரொம்ப ஓங்கி நிற்கிது சார். பேச்சே குறைஞ்சு மௌனம் வந்து ஆவரிச்சிருக்கு. மெயினாக வந்து சாப்பிட்றப்ப டிவி பார்த்துட்டு சாப்பிட்டா தான் உள்ள ஜீரணமாகும் போல. அது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் டிவிக்கு ஒரு ரிலேஷன் ஏற்பட்டுருச்சு. அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கப்ப பாப்பா மேலே நான் அவ்வளோ பாசமாக இருப்பேன், எல்லாமே நடக்கும், ஒய்ஃப் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பேன். பட் அந்த ஒரு நிமிஷத்தில் ஏதாவது வந்து இரிட்டேட் பண்ணாங்க, இது என்ன பண்ணுன்னா சாப்பிட்றப்ப வந்து பின்னாடி ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ பாசமாக செல்லம் புஜ்ஜு அப்படி பேசுறதுல சும்மா அங்கிட்டு போக மாட்டியாம்மா நீயே, என்ன நீ சும்மா என்னப்பா நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க, வந்து பாப்பாவை தூக்குப்பா, நீ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதே கரண்ட் போனப்போ நான் சாப்பிட்றப்ப செல்லம் இறங்குடா அப்பாவுக்கு வலிக்குதுடா ப்ளீஸ் ஏறாதடா அப்படிமே. ஸோ நானே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னடா நம்ம வந்து இவ்வளோ அரகண்ட்டாக இருக்கும். அதோட எங்கள் அம்மா டிவி பார்க்குற முன்னாடி வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, எல்லாம் இருக்கும். அது வந்து டிவி பார்த்துட்டு இருக்கப்போ அந்த சீரியல் பண்ணுறப்ப அம்மா இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி இருப்பா, உனக்கு புரியவும் செய்யாது ஒன்றும் செய்யாது இருப்பா. ஸோ எல்லாரோட ஒரு அரகன்ஸ் கூடி போச்சு. அந்த நேரத்தில் வந்து ஒரு கோபம் மனுஷனோட வந்து ஒரு வக்ரம்னு சொல்ல முடியாது, அது வேற ஒரு முகங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது இந்த ஒரு டிவி பாக்ஸால். ஓகே, ஆண்களுக்கு பெரும்பாலும் ஒரு கண்காணிப்பு மனசு எப்போதுமே இருக்கும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கணும், பார்க்கக்கூடாது. அது கொஞ்சம் ரூல்ஸ் போடுறாங்க. முதல்ல அவர் பேசுகிறப்ப கூட சொன்னார் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி நம்முடைய வீடுகளில் டிவியில் என்னென்னலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க அதை பார்க்குறாங்க? நான் என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து கார்ட்டூன் சேனல் பார்க்க வேண்டாம்னு சொல்லி தடையே போட்டிருக்கேன். சரி. அதன் மூலமாக அவளோட படிப்பு திறன் வந்து குறையுது அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். 90லேருந்து 95% மார்க் வாங்கிட்டு இருந்த என் சின்ன பொண்ணு டிவியின் மோகத்தினால் 75லேருந்து 80% மார்க் வாங்கியதை கண்கூடாக கண்டவன். நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராமை பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்கீங்க? ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பார்க்கக்கூடாது சார். என்னோட ஒய்ஃப்னு சொல்ல எல்லா கேர்ள்ஸு லேடிஸுக்கு சொல்கிற விஷயம் சீரியல். அதை தவிர மிச்சம் எல்லா வேணாம் பாருங்க. ஏன் சீரியல் பார்க்க வேண்டாம்னு சொல்லி? சீரியலில் நடக்கிற விஷயங்களை பார்த்து குடும்பத்தில் அவங்க வந்து பிரச்சனைகள் பெருசுப்படுத்துகிறாங்க. அதனால சீரியல் பார்க்க வேண்டாம். சீரியலை தவிர மிச்சம் எல்லாம் பாருங்க. அடிப்படையில் உங்கள் மனசு என்ன தோணுதுன்னா, குடும்பத்திற்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்க்குறப்ப இதை பார்த்து கெட்டு போய் இதே மாதிரி நம்ம பொண்டாட்டி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனநிலை ஆணுக்கு இருக்கும். இல்லை பண்ணான்னு இல்லை, சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்க அம்மாவுக்கும் எனக்கும் வர்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நான் சீரியல் பார்த்து தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவரோட கணிப்பு. ஆனால் அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து என்னோட சுய இது. அவங்க பேசுவாங்க, நானும் பேசுவேன், அதெல்லாம் என்னோட. ஆனால் அவருக்கு வந்து சீரியல் பார்க்குறனால தான் மாமியார் மருமகள் ப்ராப்ளம் வருது. அவங்களும் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறோம். அதனால நாங்களாம் வந்து இப்படி மாமியார் ஆகிட்டா என்ன பண்ணுறது நான் நினைக்கிறேன்.
அவங்க வந்து இப்படி மருமகள் வந்துட்டா என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சி நாங்களாக பெருசு பண்ணி நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் கேட்குறேன், கிரிக்கெட் அவர் பார்க்கும்போது குழந்தைக்கு நான் பார்க்குறேன் கிரிக்கெட் உட்காந்து, குழந்தையும் அந்த டைமில் குழந்தைய ஏமாத்துறாரு சார். இது வந்து 100% பொய் சார். இந்த மாதிரி நான் ஏமாத்தினதே கிடையாது, ஒரு நாள் கூட நான் ஏமாத்தினது கிடையாது. பாப்பா கிட்ட கேட்கணும் சார், அவர் சொல்லியிருக்காரு. பாப்பாட்ட கேளுங்க, பாப்பாட்ட கேளுங்க. அப்பா கிரிக்கெட் பார்ப்பாங்களா வீட்டில்? கிரிக்கெட் பார்ப்பாங்களா? கிரிக்கெட் பார்க்கும்போது நீங்கள் கார்ட்டூன் பார்க்கணும்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்பா? முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் கார்ட்டூன் பார்க்கணும்னு திரும்ப கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்பா? அதே தான் சொல்லுவாங்க. அதான் பக்காவா சொல்லுதே சார். இன்றைக்கு வீடுகளில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, எந்த சேனலை யார் பார்ப்பது, எந்த ப்ரோக்ராமை யார் பார்ப்பது அப்படிங்கிற ஒரு நடைமுறை பிரச்சனை. இது ஏன் வருகிறது? இது தொலைக்காட்சியால் வருகிறதா, மனித மனங்களால் ஏற்படுகிறதா? இன்னும் பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிறப் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நான் இந்த பக்கம் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு நியாயமான கேள்வி இது. ஆக்சுவலாக உங்கள் மனசுக்குள்ளே கூட இது ஓடிட்டு இருக்கலாம். இப்படி சீரியலெல்லாம் அப்படி வரைஞ்சி சீரியல் பார்த்தா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடுன்னு சொல்கிற இந்த ஆண்கள் உள்ளூரை சீரியலை எவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க? நானும் என் ஹஸ்பண்டும் வீக் டேஸில் எங்கேயாவது வெளியே போனால் சார், நைட் வந்து கொஞ்சம் ஏர்லியராக வீட்டுக்கு வரலான்னு பார்ப்பாரு. சீக்கிரம் போகலாம் பாரு. ரீசன் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டைமில் அது சீரியல் முடிச்சிருக்கும், நேற்று அந்த மாதிரி முடிச்சான், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். வேற எப்படி இவங்க உள்ளூரை சீரியலை ரசிக்கிறாங்க ஆண்கள்? எனக்காக வேண்டி நான் சீரியல் பார்க்கலாமா, உனக்காக வேண்டியதே அப்படின்னே சொல்லுவார். ஆனால் நான் கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வந்தா அட்வான்ஸாக போட்டு உட்காந்து அக்கறையாக பார்த்துக்கிட்டு இருப்பார் சார். இதாக ஆண்களுடைய உண்மையான முகம். ஆக ஒரு விஷயம் தெரியுது, தமிழ்நாட்டில் பெண்கள் மட்டும்தான் சீரியல் பார்க்குறாங்கன்னு தொடர்ந்து ஆண்கள் சொல்லிட்டு இருக்கிறது பொய். ஆண்களும் நிறையா சீரியல் பார்க்குறாங்க. திரு பாரதி கிருஷ்ணகுமார், இந்த டெலிவிஷன் எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதோடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன? அது ஒரு கண்டுபிடிப்பு, அது வந்துருச்சு. அதை எவ்வளவு பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறதுங்கிற தனி மனித அறிவு தான் ஒரு சமூகத்தை வழி நடத்த போகுது. நபிகள் நாயகத்துடைய ஒரு அழகான மேற்கோள் இருக்கு, உண்ணுங்கள் பருகுங்கள், வரம்பு மீறுகிறவர்களை இறைவன் மன்னிப்பதில்லை. வரம்பு மீறுகிறவரை இறைவன் மன்னிப்பதில்லை. இதுதான் வந்து தொலைக்காட்சி. ஓகே, குடும்பங்கள் சிதைஞ்சிட்டே இருக்கு. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு வீட்டில் 10 பேர் 8 பேர் வாழ்ந்த கூட்டு குடும்பம் வந்து உடைஞ்சிருச்சு. 2 பேர் 3 பேராக குடும்பங்கள் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த குடும்பங்கள் சிதைஞ்சு நொறுங்கிறது தான் வேறொரு வடிவத்தில் சீரியலில் வந்துக்கிட்டே இருக்கு. அதை பெண்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், பெண்களுக்கு வேறு மாற்று பொழுதுபோக்கு எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தொலைக்காட்சியோட ரிமோட்டு மட்டும்தான் ஆண்கள் கையில் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. வீட்டோட ரிமோட்டே ஆண்கள் கையில் தான். நான் தொலைக்காட்சி ரிமோட்டாவது பெண்கள் கையில் இருக்குன்னு நினச்சேன். கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிலி தான். தன் துயரங்களுக்கு எங்கே போய் வழி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாத பெண் தொலைக்காட்சி பெட்டிக்குள்ள அது தேடுறான். அங்கேருந்து ஒன்றும் கிடைக்காது, அங்கேருந்து கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சம் பெண்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உங்கள் பொண்ணு படிக்கலை, என் பொண்ணு படிக்கலை, உங்கள் தங்க படிக்கலை, என் தங்க படிக்கலை, படிப்பு போச்சு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் இனிமேல் எதை சொல்ல தெரியாதா இருந்தாலும், அது ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் விஷுவலாக நீங்கள் பேக்கப் பண்ணால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஒன்று எல்லா பார்வையாளர்களும் புரிஞ்சுக்கணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ரிமோட் ஆண் கையில் இருக்கா பெண் கையில் இருக்காங்கிறத விட ரொம்ப முக்கியம், ரிமோட்டு பார்வையாளன் கையில் தான் இருக்குது. எனக்கு என்ன வேணும், என் குழந்தைக்கு என்ன வேணும், என் குடும்பத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு தீர்மானிக்கிற உரிமை என் விரல் நுனியில் தான் இருக்குது. நான் டிசைட் பண்ணணும். ஒரு கரண்ட் போச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் குடியிருக்க தெருவில் அத்தனை குழந்தை இருக்கா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ வெளி சத்தம் போட்டுட்டு வந்துடுது. நான் உடனே மின்சாரம் வரக்கூடாதுன்னு விரும்புகிறேன். குழந்தைங்க விளையாடுறாங்க, குழந்தைங்க விளையாடுறாங்கன்னா வேர்க்குது, குழந்தைங்க விளையாடுறாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்காங்க, குழந்தைங்களுக்கு பசிக்கும், இரவு நல்லா தூங்குவாங்க. WW சீரியலும் பார்த்துட்டு தூங்குற ஒரு குழந்தைக்கு துர்க்கனவுகளை தவிர வேறு எதையும் உங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் சக வயதில் குழந்தைகளோடு விளையாடி விளையாடி களைத்து சாப்பிட்டு குழந்தைகளுடைய கனவுகள் எல்லாமே விளையாட்டாக தான் இருக்கும்.
திரும்பவும் சொல்லுகிறேன், உண்ணுங்கள், பருகுங்கள், வரம்பு மீறுகிறவர்களை இறைவன் மன்னிப்பதில்லை. கிரேட், வெரி நைஸ். நவ பாஸ்கர், சக்தி, இந்த தொலைக்காட்சி ஏற்படுத்தின பாசிட்டிவான தாக்கங்கள் என்ன? இந்த சமூகத்தின் மீது, மனிதர்கள் மீது, குடும்பங்கள் மீது இந்த தொலைக்காட்சி ஏற்படுத்தின பாசிட்டிவான, இந்த தேசத்தின் மீது கூட ஏற்படுத்தின பாசிட்டிவான தாக்கம் என்ன? என்னுடைய முதல் சிறுகதையே, நான் என்னுடைய கேரியரை துவங்கினதே அந்த முதல் சிறுகதையே டிவி ஒரு மனிதனை எப்படி பாதிக்கிறங்கிறத பற்றின சிறுகதை தான் எழுதுனது. ஆனால் பின்னால் நானே டிவியில், அதுவும் சீரியலில் எல்லாராலும் குற்றம் சாட்டப்படுகிற சீரியலில் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆனால் பிகே பேசுனதில் 95% எனக்கு உடன்பாடு உண்டு. நான் அதே விதமான சிந்தனைகள் உள்ள ஆள். டிவி விமர்சனம், டிவியோடைய தாக்கம், இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நம்ம களவாடிக்கிட்டு இருக்குது, அவங்க விளையாட்டுகளை திருடிக்கிட்டது, இது பற்றி எல்லா விமர்சனங்களையும் நான் ஏற்றுக்கிறேன். அது கிட்டத்தட்ட அது என்னுடைய வாதம் போலவே தான் பிகே பேசுகிறேன். ஸோ அதில் எனக்கு எந்த கருத்து மாறுபாடு இல்லை. ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் டிவியையும் பர்டிகுலராக சீரியலையும் டார்கெட் பண்ணுறது இல்லை, அது அவ்வளவு சரியான பார்வை இல்லைன்றது என்னுடைய கருத்து. உதாரணமாக இந்த குழந்தை பருவம் திருடு போனதை பற்றி பேசுகிறோம் இல்லையா, எனக்கு பொதுவாக 40 வயதை கடந்த எல்லாருக்குமே அந்த ஒரு பெயின் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசினேன், இந்த டிவி ஷோ அப்படின்னு. என்ன டாபிக்? இந்த டாபிக் சொன்னேன். நான் பிறந்தப்போ தான் டிவி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஏன்னா அப்படி ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டோம். நமக்கு எல்லாருக்குமே அந்த பெயின் இருக்குது. குழந்தை பருவத்து விளையாட்டுகள் காணாமல் போயிடுச்சு, அவங்க வேர்ல்டவே நம்ம வேறு மாதிரி சிதைச்சிட்டோன்ற அந்த பெயின் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும், அது டிவி மட்டும்தான் காரணமாங்கிற கேள்வி நமக்கு முக்கியமாக இந்த இடத்துல பரிசீலிக்க வேண்டியிருக்கு. இப்போ சார் சொன்னார், சார் சொன்னதில் 90% எடுத்துகிட்டு இருந்த ஒரு பொண்ணு இந்த கார்ட்டூன் சேனல் பார்த்தோன்னே 80% ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு. 80% கம்மியான மார்க்கா? நான் 60%. எனக்கு அது 80% பிரமாதமான மார்க்கு. ஆனால் இவர் அந்த இடத்துல எந்த இடத்தை டார்கெட் பண்ணான்னா, அந்த குழந்தைய ரிலீவ் பண்ணி விளையாட போகிறத அனுப்ப போகிறதில்ல, படிக்கிறது தான் வைக்க போகிறார். அதே மாதிரி படிக்கிற பழக்கம் குறைஞ்சிட்டது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டிவி தான். டிவி முக்கியமான காரணம். அதே சமயம் டிவிக்கு எவ்வளோ பெரிய ரோல் இருக்கோ அதே அளவு நம்ம கல்வி முறைக்கு இருக்குது. எந்த குழந்தையாவது நீங்கள் நியூஸ் பேப்பர் படின்னு சொல்லியிருக்கீங்களா? காமிக்ஸ் புக் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? நானே கூட காமிக்ஸ் புக்கு வெளியில் இரவல் வாங்கி தான் படித்தேன். எந்த பேரண்ட்ஸும் பாட புத்தகத்தை தவிர மற்ற புத்தகங்களை படின்னு சொல்கிறதே கிடையாது. டிவி பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. டிவி பார்க்காத ஆல்டர்னேட்டிவ் என்ன? பாட புத்தகத்தை படி. அது பெரிய தண்டனை இல்லையா? டிவியில் இருக்க சீரியலை விட பாட புத்தகம் பெரிய தண்டனை இல்லையா குழந்தைக்கு? இது சாய்ஸே இல்லை உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு மாதத்துக்கு சீரியலே இல்லை, டிவியே இல்லைன்னு விட்டுருங்க, நம்ம குடும்பங்களெல்லாம் சந்தோஷமாக சகவாழ்வு வாழும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயமாக இல்லை. இதுக்கு முன்னாடியும் ஆண் இதே அதிகாரத்தை செலுத்திட்டு இருந்தான். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு விதமாக பேசும்போது கூட தோணுச்சு, ஆண் ஒரு விதத்தில் பதட்டமாயிட்டான்னு நினைக்கிறேன். சீரியலுங்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் பெண்கள் அவங்களே அவங்க சாய்ஸில் வச்சுட்டாங்கன்னு ஆண் மனசு பதட்டமாயிருச்சு. ஏன்னா அவங்களோட என்டர்டைன்மெண்ட் இவர் நாள் இவர் தான் தீர்மானிச்சிருந்தாரு. சினிமாவுக்கு கூட்டிட்டு போகிறது, பார்க்குக்கு கூட்டிட்டு போகிறது, கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறது எல்லாம் இவர் கண்ட்ரோல். ஒரு ஆழமான பார்வை தான் இது. ஸோ அவங்க என்டர்டைன்மெண்ட் அவங்களே சூஸ் பண்ணுறாங்கிற ஒரு பதட்டம் ஆம்பளையோட மனசு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு புது பாயிண்ட்டுங்க. என் நண்பர் ஆதனந்த் தீட்சணியா அவருடைய கதையில் எழுதியிருக்காரு, பெண்களுடைய எல்லா வங்கி கணக்கு அட்டைகள், அதாவது சம்பாதிக்கிற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களுடைய வங்கி கணக்கு அட்டைகள் எல்லாமே அதன் பின் நம்பரோடு ஆண்கள்கிட்ட தான் இருக்குங்கிறார் அவருடைய கதையில். நான் பார்த்த அளவில் அப்படி தான் இருக்குது. எல்லா ஆண்களுடைய கிரெடிட் அந்த டெபிட் கார்டு பெண்கள்கிட்ட இருக்காது, ஆனால் பெண்களுடைய கார்டு ஆண்கள்கிட்ட இருக்கும். பின்னூறு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படியான ஒரு ஆண்மனம், அந்த ஆதிக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ஆண்மனம் தான் பதட்டம் அடையுது. என்னது? சீரியல் அவங்களே பார்க்குறாங்களே. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம், அந்த சீரியல் ஒரு மாதிரி சீரியல் பார்க்குற பெண்கள்லாம் முட்டாள்கள் அப்படின்றது அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க. ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். எல்லா பெண்களுக்கும் மிக தெளிவாக இருக்காங்க. அவங்க இடியட் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இது சீரியல், இது கதை பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எல்லா பெண்களும் நாளைக்கு எபிசோடில் என்ன வரும்னு சொல்லிடுவாங்க, எங்கிட்டே சொல்லுவாங்க. அதுதானே எனக்கு நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு சீரியலில் ஹீரோயின் குழந்தை பெறதுக்காக ஒரு 10 மாதம் விடுப்பு எடுத்துட்டாங்க, ஒரு 6-7 மாதம். அவங்க எல்லாமே சீரியல் போயிட்டுருக்கு. எல்லாரும் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க. வியூவர்ஸ் எல்லாம் எங்கிட்டலாம் கேட்பாங்க, என்ன அவங்க எப்போ திரும்பி வருவாங்க, அதான் இப்போ கையில் குழந்தை பிறந்துருச்சாமே பேப்பரில் பார்த்தோமே அப்படிம்பாங்க. ஸோ தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த குழப்பங்கள் கிடையாது. நீங்கள் சீரியல் பார்த்து அவங்க கெட்டு போயிடுவாங்க, சீரியலால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்கன்னா நான் அதை நம்பலை. அது கதை, அது வேறு அப்படின்றது தெளிவாக இருக்காங்க. ஷேக்ஸ்பியர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய பிளே எல்லாமே ட்ராஜடி. ஏன் ட்ராஜடின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த லண்டனில் அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஆண்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது கெத்தார்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க மன அழுத்தத்தை எங்கேயா போய் அழுது தீர்த்துக்கணும். அதுக்காக தான் அவர் சோக நாடகங்கள் அதிகமாக எழுதுனான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம பீம்சிங் படங்களை பார்த்து அழுதவங்க தானே. இளவு வீட்டில் ஏன் பெண்கள் ஓவர் அழுகிறாங்க,
தங்களுடைய மற்ற யாரும் செத்தவங்களுக்காக அழுகிறது இல்லைங்க. ஒரு பெரிய ஒரு டெத் வீட்டில் போய் பெண்கள் அழுகும்போது நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, எங்கள் பெரியம்மாலாம் அவங்க அழுகும்போதெல்லாம் மனசில் அவங்க பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் அங்கே அழுது தீர்த்துட்டு கொஞ்சம் ரிலீஃபாகி தான் வராங்க. அழுகிறது ஒரு ரிலீஃப், அது வந்து ப்ரெஷரை குறைக்கும். ஒருவேளை சீரியல் இல்லைன்னா ஏன்னா நம்ம பழைய சொசைட்டி கிடையாது. முன்னாடி மாதிரி கிராமத்தவே எடுத்துங்க, வயல் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த டயர்டோடு வருவாங்க, சாயங்காலம் திண்ணையில் உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, பேசிட்டு தூங்குவாங்க. ஒரு அருமையான வாழ்க்கை முறை. இப்போ அது கிடையாது. இப்போ கிராமங்களே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சீரியல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மன அழுத்தம் அதிகமாகும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். கிளாஸ் 2 கெஸ்ட்டுமே ரொம்ப அழகாகவும் பேசினாங்க. 2 தரப்புக்கும் நியாயம் இருக்கிறது. 2 கெஸ்ட்டும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. பட் இந்த முரண்களோடு தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ரேடியோ கேட்டுக்கிட்டே தான் நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருந்தோம். ரைட்டா? ஒரு 3 நாள் லீவ் விட்டு நம்ம லீவெல்லாம் போட்டு கொடைக்கு போயிடுவோம், கோயில் திருவிழாவுக்கு போயிடுவோம், தேர் இழுக்கிறதுக்கு போயிடுவோம், சவுண்டு பாட்டெல்லாம் கேட்போம், 16 மண்டபப்படி நடக்கும், பாட்டு கச்சேரி கேட்போம், எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நம்முடைய சமூகத்தில். இப்போ எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டை பேக்கேஜ் பண்ணி ஒரு பொட்டியாக்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். காலம் மாற மாற என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்கணுங்கிறது குறித்த புரிதலும் சேர்ந்து வளர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தொடர்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. லயன் டேட் சிரப் நீயா நானா, பவர்ட் பை ரான் இந்தியா TMT. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிரப் நீயா நானா, பவர்ட் பை ரான் இந்தியா TMT கம்பிகள். மென் வெர்சஸ் விமன் சீரீஸில் நீயா நானாவில் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், தொலைக்காட்சி என்கிற ஒரு விஷயம் தொடர்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே எப்படிப்பட்ட சிக்கல்கள் வருகிறது. ஒன்று எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த டிவி வந்து உண்மையாகவே ரசனை குறித்த டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுது. டிவி சீரியல் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல ஆண்கள் உள்ளூர டிவி சீரியல் ரசிக்கிறாங்க. பாலிடிக்ஸும் இலக்கியமும் பேசக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் ஆண்கள் பார்ப்பதாக தொடர்ந்து பொய் சொல்லிக்கொண்டே ரகசியமாக டிவி சீரியல் பார்க்கிறார்கள்ங்கிற உண்மையும் வெளியில் வந்திருக்கு. பெண்கள் எல்லாம் டிவி சீரியல் மட்டும் பார்க்கல, வேறு சில விஷயங்கள் பார்க்குறாங்கிற உண்மை இருந்திருக்கு. பட் இது உங்களுடைய நேரத்தை சாப்பிடுதுன்னு நீங்கள் நம்பினா டக்குன்னு எங்கே க்ளோஸ் பண்ணுங்க. அது எதுவாக இருந்தால் என்ன, யுவர் சாய்ஸ், இட் இஸ் யுவர் கால். 2 பேருக்கு நீயா நானாவில் பரிசு. தொலைக்காட்சி பற்றி பேசியதற்கும் பரிசு உண்டு. எஸ் ஆர் நோ 2 தரப்புலேருந்து பேசியிருக்காங்க. எல்லாமே நல்லா பேசியிருக்காங்க. இதில் வந்து மூளையிலிருந்து பேசுவதை விட மனதிலிருந்து பேசுவது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக முதல் முறையாக தொலைக்காட்சி வந்தபோது எப்படி இருந்ததுங்கிற அந்த உணர்வுகளை விவரித்ததாகட்டும், அதற்கு பிறகு ஒவ்வொரு மனிதரிடமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை நுணுக்கமாக சொன்னதாகட்டும், ரொம்ப இயல்பாக அழகாக சொன்னார். வாங்க சார், உங்களுக்கு தான் அந்த பரிசு. திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. வாங்க வாங்க வாங்க. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷயம். ஓகே, பெண்களும் செய்திகள் பார்க்கிறார்கள், பெண்களும் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறாங்க, அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த நியூஸை பார்த்துட்டு அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறாங்க, அட்வொகேட் பண்ணுறாங்க, இதை பாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்கங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தவங்களை இங்கே பாராட்டி ஆகணும். உங்களுக்கு தான் அந்த பரிசு. வாங்க. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ், பெஸ்ட் விஷஸ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். லயன் டேட் சிராப் நீயா நானா, பவர்ட் பை ரான் இந்தியா TMT கம்பிகள். நன்றி.